சூரியன் ராகுபிடியிலோ கேதுபிடியிலோ இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேர நிர்வாகம் வந்து கரெக்டா இருக்காது. புரியுதுங்களா? இப்ப அந்த அமைப்புலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரக சேர்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சூரியன் ராகுபிடியிலோ கேதுபிடியிலோ சேரும்போது இப்ப இந்த சுப அசுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரக சேர்க்கை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த அமைப்புல வரும்போது இப்போ சூரியன் கேது அப்படின்னா அவங்க வந்து இப்ப ஏதோ ஒரு முகூர்த்தம் முடிக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த முகூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து நடக்க முடியாம போயிடும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பா வழியில் இருக்கக்கூடியவங்களை வந்து பாத்தீங்கன்னாலும் அப்பா வந்து பிடிவாதம் பண்ணலாம், அல்லது மாமனார் வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதம் பண்ணலாம். சூரியன் ராகுபிடியில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம போகலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மாமனார் வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கொடுத்துரும். புரியுங்களா? அந்த அமைப்பையும் வந்து அங்க வந்து பிரதிபலிக்கும். இப்ப இதுல சந்திரன் வந்து பாதிக்கப்படும் போது நேற்று என்னென்ன சொல்லியிருந்தோம்? உடல்நிலை பாதிப்பு. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. மருந்து பொருட்கள், உணவு வீணாதல் அல்லது வந்து உணவு பற்றாக்குறை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். உணவு இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா சந்திரன் அப்படிங்கிறது திரவ நிலையில உள்ள மருந்துகளை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து குறிக்கும். அதனால அது வந்து எதுக்காக வாங்கினா அப்படின்னு தெரியாம கூட இருக்கும். எக்ஸ்பிரி ஆன மருந்துகள் கூட அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அந்த தன்மை புரிஞ்சுக்கோங்க. பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். சந்திரன் கேதுபிடியிலோ ராகுபிடியிலோ இருக்கும்போது, கேதுபிடியில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெண்மணிகளுக்கு உண்டான ஒரு சண்டைகள் வந்துடும், ஏதோ ஒரு சச்சரவு வந்துடும். இது வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சுப மற்றும் அசுப நிகழ்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெளிப்படும். ராகுபிடியில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போறது அல்லது ஏதோ ஒரு பாதிக்கப்படுறது. இதே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியா வந்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். நிறைய சாப்பிடுவார், நிறைய வாங்கி ஃபுட்டை வாங்கி வெயின் பண்ணுவார். இப்போ இவர் ஒரு நாள் ஒரு ஐட்டம் தான் இவரால் சாப்பிட முடியும் அப்படின்னா ஒரு 2 ஐட்டம் வாங்கிடுவாரு. இதுல பாதி சாப்பிடுவாரா, அதுல பாதி சாப்பிடுவார், வேஸ்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். இதே கேது அப்படின்னா பத்தாம வாங்கிடுவார், உன்ன வாங்கினா வேஸ்டா போயிருமோ அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் கேதுடைய தன்மை வந்து பிரதிபலிக்கும். இப்ப சந்திரன் கேது இருக்கக்கூடிய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே வந்து ரொம்ப குறைவா வந்து பாத்தீங்கன்னா குறைவா பயன்படுத்துவான். தண்ணி வந்து ரொம்ப குறைவா பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் கேதுடைய அமைப்புல வந்து வந்துடும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து தண்ணீர், கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது அப்படிங்கிறது ஒரு தடையும் கூட எடுத்துக்கலாம். புரியுங்களா? இப்ப இந்த தண்ணி யூஸ் பண்ணாம இந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் துடைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு கூட அந்த இடத்துல வரும். தண்ணி யூஸ் பண்ணாம வேற என்ன மாற்று முறை இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயன்படுத்துவான். அதை புரிஞ்சுக்கோ. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ராகுபடியில் இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த சந்திரன் ராகுபடியிலேயே கேதுபடியிலேயே இருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இந்த இப்ப சரக்கு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தண்ணி ரீதியா வந்து அவங்க அடிக்ட் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வழங்கி வெளிப்படையா தெரியாது. இப்ப இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க குடிச்சு பழகினாங்க அப்படின்னா அவங்களால வந்து அதை வந்து விட்டு நீங்கவே முடியாது. அந்த அமைப்புல வந்து இருக்கும். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடிச்சு பழகிறதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். ஆமா சார். என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பா வந்து அது வந்து நிவர்த்தி ஆயிடும். புரிஞ்சுக்கோ. இதே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு கேது பிடியிலேயே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு குறைபாடு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதுக்கப்புறமா பல் வரிசை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்கற்ற அமைப்புல இருக்கும். செவ்வாய் வந்து பல் அப்படின்னு நம்ம நேற்றே பார்த்திருந்தோம். வேற என்ன அமைப்பு சொல்லியிருந்தோம்? செவ்வாய் ராகு கேது இருந்துச்சுன்னா இருக்கும். ஆமா, தழும்பு இருக்கு சார். புருவம். செவ்வாய் ராகு இருந்தா தழும்பு இருக்கும். செவ்வாய் கேது இருந்தா வந்து பாத்தீங்கன்னா புருவம் வந்து நல்லா கொத்தா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. எல்லாருக்கிட்டையுமே உரண்டை இழுத்துட்டே இருப்பாங்க. இந்த செவ்வாய் ராகு கேது வந்தாவே தேவையில்லாம உரண்டே இழுப்பாங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. ஆணவம்னு சொல்லலாம் இல்லையா? அந்த செவ்வாய் கேது இருந்தா ஒரு ஆணவம் கண்டிப்பா வந்துடும். அதை புரிஞ்சுக்கோ. வேற என்ன எடுக்கலாம்? அண்ணன் தம்பிகளுக்கு உண்டா ஒரு பங்காளிகளுக்கு உண்டான ஒரு உறவு நிலை வந்து பாத்தீங்கன்னா சரி இருக்காது. ஆமா, சொத்து சம்பந்தப்பட்ட சொத்து அப்படிங்கிறது செவ்வாய் குறிக்கும். அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. செவ்வாய் கேதுவோ அல்லது செவ்வாய் ராகுவோ இருந்தாங்க அப்படின்னா ராகு அப்படிங்கிறது இவர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை வந்து அவங்க இழந்துட்டு இருப்பாங்க. கேது அப்படிங்கிறது அது ஏதோ ஒரு வழக்குல இருக்கும். நிலம் அப்படிங்கிறது ஒரு வழக்குல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். சரிங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா கணவர் பெண்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கணவர் எப்படி இருப்பாரு? இருப்பாரு சார். பிடிவாத குணமா இருப்பாரு. பிடிவாதமா இருப்பாரு. எதையுமே வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதம் பிடிச்சிட்டே இருப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுல போனா என்ன அமைப்பு இருக்கும்?
செவ்வாய் என்னன்னு சொல்லியிருந்தோம்? படுக்கை அறைன்னு. செவ்வாய் வந்து படுக்கை அறைன்னு சொல்லியிருந்தோம். வீட்டுல குறிக்கும் போது படுக்கை அறைகளை வந்து குறிக்குது. செவ்வாய் வந்து படுக்கை அறை குறிக்கிறதுனால கேது பிடியில் இருந்துச்சுன்னா ரொம்ப சின்னதா இருக்கும், ராகு பிடியில் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், விஸ்தாரமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. வேற என்னென்னலாம் குறிக்கும்? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே குறிக்குது. இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயரிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒயர் வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம இந்த அமைப்புல சேர்ந்துட்டே இருக்கும், தொங்கிட்டே இருக்கும். நம்ம உள்ள போய் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கேதுபடியில் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி நிலம் சம்பந்தமா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பங்காளிகளுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையின்மையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இது வந்து இடையில சமீபத்துல நடந்த சம்பவம், சமீபத்துலனா ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதாவது நான் ஒரு கடைக்கு போய் வந்து இந்த அடிக்கடி பூமர் சாப்பிடுவேன் சார். அப்ப பூமர் சாப்பிடும்போது அங்க போய் பூமர் வாங்கலான்னு போறேன், பூமர் இல்லைன்னு சொல்லிட்டு சென்டர் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சென்டர் பஸ் வந்து வாங்கிட்டேன். அப்ப வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல வந்து சிகரெட் குடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கயிறுல வந்து தீப்பொறி பத்த வச்சிருக்காங்க. கயிறுல வந்து தீப்பொறி பத்த வச்சு ஒரு சில கடைகள்ல பத்த வச்சிருப்பாங்க இல்லையா, கயிறு பாட்டுக்கு அந்த தொங்கிட்டே இருக்கு. அப்போ அங்க போகும்போது வந்து கயிறு வந்து பாத்தீங்கன்னா கேதுவை குறிக்குது, நெருப்பு வந்து செவ்வாயை குறிக்குது, நெருப்பு வந்து செவ்வாயை குறிக்குது. சார் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்கான்னு கேட்டோம், ஆமாங்கிறார். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிலத்தகராறு இருக்கான்னு கேட்டா ஆமாங்க, அதனாலதான் நிலத்தகராறு இருக்கிறதுனாலதான் இங்க அவர் இருக்க மதுரை சைடு இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கடை வச்சிருக்காரு, எனக்கு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒதுங்கி வந்துட்டார். இங்கேயும் வந்து தொங்குதே சார், இங்கேயும் வந்து வயர் தொங்குதே. புரியல சார்? இங்கேயும் வந்து வயர் தொங்குதே, வயரே வந்து காரணம் புரியுதுங்களா? ஆக்டிவேட் ஆயிரும். அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான சரி பண்ணி வைக்கணும். புரியுங்களா? இப்போ திருமணம் ஆகாத ஒரு பெண்ணு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளையே கிடைக்காது, தட்டி தட்டி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இதற்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா புதன் தோசை என்னென்னலாம் பண்ணிருன்னு சொல்லியிருந்தோம். கல்வியில் தடை. ஆமாங்க. மாற்று மத நண்பர்களுடன் பழகிறது. ஆமாங்க. வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதது. கண்டிப்பா வாக்குறுதி கொடுத்து இவரா போய் மாட்டிக்குவாரு. இந்த ஜாமீன் போயெல்லாம் மாட்டிக்குவார் இல்லையா, வேற ஒரு நண்பர் மூலியமா வந்து இவர் போய் மாட்டிக்குவார் இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்துடும், புதன் ராகுகேதுடைய அமைப்பு வந்து வந்துடும். காதல் வயப்படுதல். கண்டிப்பா அது இருக்கு, சம்பந்தம் இல்லாத இருக்கும். அவங்க லவ் பண்றது பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத இருக்கும், இவருக்கு அதுக்கு தகுதி இல்லாம இருக்கும், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அது புடிச்சு போயிடும். அந்த மாதிரி லாக் ஆகிறது. புதன் அப்படிங்கிறது காதல், கேது அப்படிங்கிறது ஒரு வலை, ராகு அப்படிங்கிறது அதுல ஏதோ ஒரு வேற மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுக்கும். புரியுங்களா? பாதிப்பு ஏற்படுது. இந்த புதன் கேது ராகு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாம கூட போயிடலாம். இப்ப ஒரு இன்டர்வியூ போறாரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிருப்பாரு, அந்த இடத்துல வந்து சொல்ல முடியாம போயிடும். இப்போ ஒரு எக்ஸாமுக்கே வந்து இந்த புதன் கேது புதன் ராகு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே தோணாது, அல்லது அந்த இடத்துல மறதி வந்து ஏற்படும். இந்த ரெண்டுமே வந்து மறதிக்கு உண்டான ஒரு அமைப்பு தான், புதன் கேதுவும் சரி புதன் ராகுக்கு உண்டான அமைப்பும் சரி. இப்ப இந்த புதன் ராகு கேது அப்படின்னா யார் வந்து பாதிக்கப்படுவான்? புதன் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லிருந்தோம் உறவு முறைகள்ல? தம்பி, தங்கச்சி, கடைசி தம்பி. ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய கடைசி தம்பியோ அல்லது தங்கையோ வந்து பாத்தீங்கன்னா புதனை குறிக்குன்னு சொல்லிருந்தோம். அதுக்கப்புறமா தாய் மாமா வந்து புதனை குறிக்குன்னு சொல்லிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து காதலன் காதலி வந்து நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதனை குறிக்கும், காதலன் காதலி குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதன் தான். சரிங்களா? இந்த அமைப்பில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் ராகு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான நண்பர்களா வந்து இருக்க மாட்டாங்க. இப்ப நண்பர்கள் மூலியமா கெட்டு போறாங்க இல்லையா, ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் ராகு கேதுவோட அமைப்பு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். நிறைய ஜாதகங்களை நீங்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா? நோய் அப்படின்னு பார்க்கும்போது புதன் அப்படிங்கிறது வந்து தொண்டையை குறிக்கும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து வர்றவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. புதன் கேது இருந்துச்சுன்னா ரொம்ப மெதுவா பேசக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். இதே புதன் ராகு இருந்துச்சுன்னா நல்லா லவுடா பேசுவாங்க, நல்ல சத்தமா பேசுவாங்க, மைக்கே தேவை இருக்காது, அவங்க பேசுறதுக்கு வந்து மைக்கே தேவைப்படாது. அதை வந்து புரிஞ்சுக்கும். சந்தேகங்கள் சார்? திரிகோணத்துல செவ்வாய் வக்கரமா இருந்ததுன்னா வந்து அப்ப என்ன பலன் சார்? ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. விருச்சிகத்துல குரு சுக்கிரன் ரெண்டும் உணர்வு பெண் ஜாதகம். அது
ஒரு நிமிஷம் இருங்க. விருச்சிகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் காம்பினேஷன் சார். குரு சுக்கிரன். ஓகே. துலாத்துல ராகு. ஓகே. இதுல கடகத்துல செவ்வாய். ஓகே. சூரியன் எங்க இருக்கு? தனுசுல இருக்கா விருச்சிகத்துல இருக்குங்களா? சூரியன் வந்து இதுல தனுசுல இருக்கு சார். தனுசுல வந்துட்டா. ஓகே. புதன் வந்துங்க சார். செவ்வாய் வந்து இதுல சிம்மத்துல இருக்கு சார். சிம்மத்துல செவ்வாய். ஓகே. சனி சந்திரன் கும்பத்துல. ஓகே. புதன் வந்து மகரத்துல. சரிங்களா? இதுல என்ன கேள்வி கேக்குறீங்க? செவ்வாய் வக்கரம் சார். செவ்வாய் வக்கரம். ஓகே. ஓகே. அப்ப அது எதுல பண்ணணும் வந்து இப்போ இது திரிகோணத்துல பார்த்தோம்னா கேது வந்து அது வருது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா பாருங்க, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு செவ்வாய்க்கு பார்வை இருக்கா? பார்வை 3ஆம் பார்வையா தான் இருக்கு. 4ஆம் பார்வை அவன் இல்ல. இல்ல, செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வை இல்ல. ஆமா. சனிக்கு செவ்வாய்க்கு பார்வை இருக்கா? சனிக்கு செவ்வாய்க்கும் 7ஆம் பார்வையா இருக்கு. இருக்கு சார். பார்வை இருக்கு இல்லையா? கொடுப்பினை மூலியமா வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தாமத திருமணம் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ராகு அச்சுக்கு வெளியே வந்து என்ன கிரகம் இருக்கு? வெளியே செவ்வாய் இருக்கு சார். ராகு அச்சுக்கு வெளியே செவ்வாய் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கணவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சா கூட கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிற்போக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அவர் எதையுமே ஒரு கமிட் ஆகாத மாதிரி ஒரு தன்மையில இருப்பார். அதாவது அவர் வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட வரும். ஃபாரின்ல இருக்கிற மாப்பிள்ளை கூட இந்த ஜாதகிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையா வரும். அடுத்தது வந்து இவருக்கு இந்த ஜாதகத்துக்கு புணர்வு தோஷம் இருக்குது. கண்டிப்பா இருக்கு. சனி சந்திரன் புணர்வு தோஷத்துக்கு பரிகாரம் செய்யாம திருமணம் செய்யாது. கண்டிப்பா. இப்ப பொதுவா ஒரு ஜாதகத்துல பாத்துக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, இப்ப செவ்வாய் பிளஸ் சந்திரன் இருக்கா? சந்திரன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து பாத்தீங்கன்னா களைச்சு விடுற தன்மை வந்து குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு பயணம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சந்திரன் அப்படிங்கறது ஒரு பயணம்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் சந்திரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருத்தம் பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகி அந்த ஆண் இருக்கு இல்லையா, பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு ஆண் இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். செவ்வாய் சந்திரனோட பிடியில் இருக்கிறனாலையும் செவ்வாய் வக்ர நிலையில் இருக்கிறனாலையும் இந்த தன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரதிபலிக்கும். 2 தன்மை புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ஜாதகம் பார்ப்பாங்க. ஒரு ஆண் ஜாதகத்தை 100 ஜாதகம் பார்ப்பாங்க. இந்த ஜாதகத்தை இந்த ஒரு பெண் ஜாதகம் இல்லையா, இந்த பெண் ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ஆண் ஜாதகம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு திருமணமான ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா சந்திரன் அப்படிங்கறது அதை வந்து தடுத்து விட்டுருது. இப்ப இதே வந்து ஒரு பெண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா தடுத்து விட்டுரும். இதே ஆண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் பிளஸ் சந்திரன் வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் பிளஸ் சந்திரன் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண் பார்த்து அவங்க வந்து ஓஞ்சிருவாங்க. இந்த ஜாதகத்தை போய் இன்னொரு பெண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு பார்த்தா திருமணம் ஆகும் நீங்க சொன்னீங்க சார். ஆமா சார். ஒரு ஆளுக்கு கொண்டு போய் கொடுத்தேன், ஆனா அப்படி நடந்துருச்சு சார். கண்டிப்பா நடக்கும். புரியுதுங்களா? இப்ப இந்த கல்யாணம் ஆகாத ஆண்கள் ஜாதகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகார ஜாதகம் மாதிரி இதை வச்சு மேட்ச் பண்ணாவே டக்குன்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்சிடும். மாப்பிளைக்கு வேற எந்த மாப்பிள்ளை இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத ஜாதகங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு வந்து கொடுக்கும். இப்ப கல்யாணம் ஆகாத பெண் இருந்துச்சுன்னா இதை வந்து பயன்படுத்தணும். செவ்வாய் சந்திரனை வந்து பயன்படுத்தணும். இதே கல்யாணம் ஆகாத ஆணா இருந்தா இந்த சுக்கிரன் சந்திரன் பயன்படுத்தணும். இதுக்கு ஐயா எளிமையான பரிகாரம் 120 விளக்கு அகல் விளக்கு வந்து திங்கட்கிழமையில 120 குலதெய்வத்துக்கு அகல் விளக்கு, அதே போல சனிக்கிழமையில 120 அகல் விளக்கு. இது கட்டாய குலதெய்வத்துக்கு போட்டீங்கன்னா அந்த பரிகார தோஷம் நீங்கும். அல்லது 1024 பேர் அல்லது 1027 பேருக்கு தாலி கயிறு வளையல் ஸ்வீட்ஸ் வச்சு கொடுக்கணும். இதான் அதுக்குரிய பரிகாரம். ஜாக்கெட் துணி இருந்தாலும் நல்லா புரியுதுங்க. நாடியில வந்து இது நீங்க பாரம்பரியமா எடுத்துக்கலாங்கய்யா. நாடியில வந்து சில பரிகாரங்கள் இருக்குங்க, எளிமையான பரிகார முறையில் இருக்கு. திருநந்தி நாடி முறையில இதோட கண்ணோட்டம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்கய்யா. நீங்க அதை பயன்படுத்தும் போது அவ்வளவு இப்ப ஒரு 1024 தான் வச்சுக்கோங்களேன், அவங்க போய் தேடிட்டு இருக்க முடியாது. நடைமுறையில சில இருக்கு. இப்போ ஒரு 108 விளக்கு போடுங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு அவங்க நம்ம கொண்டு போற விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏத்த விட மாட்டாங்க.
ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி இருக்கு. அதே வந்து அவங்க வந்து வச்சக்கூடிய விளக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த சொல்லுவாங்க. ஒரு விளக்கு 5 ரூபா சொல்லுவாங்க. டால்டா நெய் இதெல்லாம் போட்டு எல்லாம் ஏதோ ஒரு பண்ணி அதுக்கு நெய் மாதிரியே இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நம்ம அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து மாத்திக்கணுங்க. இது நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு 1024 பேருக்கு தாலிக்கேரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வாங்க மாட்டாங்க. எதுக்கோ தோசம் கழிக்கிறதுக்காக இங்க வாங்குறாங்க போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சுக்குவாங்க தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு. அங்க இலங்கையில எந்த மாதிரின்னு தெரியலங்கய்யா, அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. அல்லது வாங்கிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், தூக்கி போட்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பரிகாரம் பண்ணும்போது அது வந்து மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து மறுபடியும் திரும்ப செய்யணும். அதான் வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதி அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு அன்னதானம் பண்றீங்க, ஒரு 9 பேருக்கு ஒரு அன்னதானம் பண்றீங்க அப்படின்னா, இப்போ 9 பேருக்கு அன்னதானம் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து தூக்கி போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பரிகாரம் முதல்ல இருந்தே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா எளிமையான நம்ம சிம்பிளான வழிமுறையில நம்ம வந்து பரிகாரம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இயல்பா அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும் சார், எளிமையா தான். ஆமா, ஏன்னா அது இவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கயிறு சப்போஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஒருத்தங்களுக்கு பிடிக்கல அல்லது வாங்கி அங்கேயே வச்சுட்டு போயிடறாங்க, கோயிலே கொடுக்குறாங்க. சரி, இது என்ன காரணத்துக்காக கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு தோசை கழிக்கிறதுக்காக கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அதை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து தவறுதல் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆமா ஆமா சார். அந்த பரிகாரம் நம்ம வாங்கி கொடுத்தோமே, பரிகாரம் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது எந்த மாதிரி ஜாதகம் பொறுத்துனா சரியா இருக்கும் சார்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சனி செவ்வாய் சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ர நிலை இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து கல்யாணம் ஆகும். என்ன காரணம்? ஜாதகம் பாருங்க, தாமத திருமணம் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி சார். இன்னொரு முறையில செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கு. சுக்கிரன் எங்க வீட்டுல இருக்கு, யார் வீட்டுல இருக்கு? செவ்வாய் வீட்டுல இருக்கு. இது செவ்வாய் வீட்டுல இருக்கு. செவ்வாய் வீட்டுல இருக்கு இல்லையா, சுக்கிரன் வந்து செவ்வாய் வீட்டுல இருக்குனால அது வந்து 50% வந்து பாத்தீங்கன்னா அதோட தன்மைகள் வந்து எடுத்து அப்ப கல்யாணம் ஆகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராகுயை வச்சு பிரிச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரிவினை வர்றதுக்கும் வந்து சில வாய்ப்புகள் இருக்கு. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுகேதுக்கு வந்து ஒரு பிரீத்தி பண்ணிக்கணும். ராகுகேதுக்கு பிரீத்தி பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி சந்திரன் இருக்கு. இந்த கொடுப்பினை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கறது வந்து தடுத்துரும். நான் இதுக்கு எல்லாமே சொல்றேன் சார், ஒவ்வொரு இதை வந்து நான் சொல்றேன். பரிகார செஷன்ல வந்து நான் ஒவ்வொன்னா சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையா தான் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும் போது அவங்க வந்து ஃபாலோ பண்ணாத ஒரு தன்மை வந்து வந்துடும். அதனால நீங்க கொடுக்கக்கூடிய ரெமெடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா இருக்கணும், ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அப்படின்னாதான் அது வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யும் சார். ஏர்லி மேரேஜ் பயன்படுத்துவான். ஏர்லி மேரேஜ்னா எந்த வயசுக்குள்ள சார்? லேட் மேரேஜ்னா எந்த வயசுக்குள்ள சார்? அதாவதுங்க, இப்ப ஏர்லி மேரேஜ் அப்படின்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலம் தாழ்ந்துதான் ஏன் நடக்குது. ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. வயசுக்கு வந்த ஒரு பெண் வந்து வயசுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 வருஷம் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ படிக்கிறாங்க, 18 வயசு முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் சேர்ந்துறாங்க. கண்டிப்பா டபுள் டிகிரி கூட படிக்கிறாங்க. டபுள் டிகிரி அப்படிங்கிறது ஒரு 25 இருக்குமா, 23 வச்சுக்கலாம். 18 3 ஒரு 21 பிளஸ் ஒரு 2 அப்படின்னா 25 வயசுன்னு வச்சுக்கலாமே. அதாவது 25 வயதுக்குள்ள நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயல்பான திருமணம் எடுத்துக்கோம். 25 வயதுக்கு மேல நடக்கக்கூடிய திருமணம் வந்து பாத்தீங்கன்னா லேட் மேரேஜ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்துல அதுதான் வந்து சரியா வருது. இந்த பொண்ணுக்கு 27 வயசு ஆயிடுச்சு சார், நம்ம வந்து அமையலைங்க சார். அதுதான் சார் அந்த காரணம். என்ன காரணம் அப்படின்னா லேட் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா சனி சந்திரன் தோசை இருக்கு. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராகு தசையில வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்கு. ராகு பிடியில் இருக்கு. ஆமா, ராகு பிடியில் இருக்கு. ஆமா சார், புரியுதுங்களா? அப்ப என்னன்னா இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஒரு விருப்பம் இல்லாத ஒரு தன்மை கூட வந்து அது வந்து காமிக்கும். புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிரன் வந்து குரு கூட இருக்கு இல்லையா, ஆமா, அவங்க நல்லா வேற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. விருச்சிகத்தில் இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா எந்த விருது இருந்தாலும் டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த அமைப்புல இப்ப இந்த இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வழங்கும். இப்ப என்ன இருந்தாலும் வந்து இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோச்சார கேது வந்து இங்க இருக்கு, விருச்சிகத்துல தான் இருக்கு. இது கடந்து வரும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து வழங்கும். அதை பாக்கணும். முதல்ல பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த ராகுகேதுக்கு முதல்ல பரிகாரம் பண்ணணும், இந்த சனி சந்திரனுக்கு வந்து முதல்ல பரிகாரம் பண்ணிக்கணும். ரெண்டுக்கும் பரிகாரம் பண்ணா பரிகாரம் பண்ணாதான் இது அமைக்கும். இப்ப பாருங்க, இந்த சனி சந்திரனுக்கு வந்து பரிகாரம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த சந்திரனோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுப்பினை கட் பண்றது வந்து சந்திரன் நீக்கிடும். இந்த ராகுகேது வச்சுல இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுகேது வச்சுக்கு ஒரு பரிகாரம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா
இயல்பான பரிகாரமா இருக்கு. நீங்க அதை பார்க்கும்போது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சரிங்க சார். இப்ப இந்த ராகுகேதத்துல இருக்கும்போது ராகுகேதத்துக்கு இந்த வழி விட்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து தொடர்பு கொள்ளும். அது பண்ணி பரிகாரம் பண்ணி ராகு பயிற்சி ஆகணும் ஏன் சார்? ஆமாங்க, ராகுகேது பயிற்சி ஆகும்போது தான் கண்டிப்பா கொடுக்கும். சரிங்க சார். காரணம் புரிஞ்சுக்கும். ஆ, ஆ, ஆ. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சார் இதுல? எந்த ஒரு ஜாதகம் போடும் போதுமே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை அமைப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். எப்படி சார்? பரிவர்த்தனை அமைப்பு அதாவது இரு கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை மாத்திக்கொள்றது வந்து பரிவர்த்தனை அப்படின்னு பேரு. அந்த பரிவர்த்தனை அமைப்பு வந்து இருக்கா அப்படிங்கறத முதல்ல வந்து பாத்துக்கணும். அதாவது மாப்பிள்ளை ஜாதகத்திலயா சார்? மாப்பிள்ளை ஜாதகம் இந்த எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதக அமைப்பு நீங்க ஆய்வுக்கு எடுக்கும் போதும் முதல்ல வந்து பரிவர்த்தனை இருக்கா அப்படிங்கறத வந்து பாத்துக்கணும். ஓகே. அப்புறம் காரகிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தொடர்பு கொள்ளுதா அப்படிங்கறத வந்து பாத்துக்கணும். இதுக்கு ஏன் வந்து திருமணம் ஆகாம இருக்கு? நம்ம ஏதாச்சும் பார்த்தோமா? திசாபுத்தி எதுவுமே நம்ம பார்க்கல. பாத்துட்டோம் பாருங்க. ஏன் லேட் மேரேஜ் தெரியுது? அதாவது ஒரு ராசி கட்டத்தை மட்டுமே வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம திசாபுத்திக்கு போடல, வேற எதுவுமே நம்ம வந்து நம்ம இது பண்ண கிடையாது. புரியுங்களா? அப்ப அந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சேர்க்கை இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இளம் வயதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை அமைச்சு கொடுக்கும். சனி செவ்வாய் சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தாமதமான திருமணத்தை வந்து பாத்தீங்கன்னா நடத்தி கொடுக்கும். அதாவது இவங்க விரும்புற மாதிரி இருக்கு. அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த எளிமையான பரிகாரங்கள் சில விஷயங்கள் இருக்கு. நான் அந்த பரிகார விஷயங்கள் எடுக்கிறேன். நீங்க அதை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். சரி சார். அதை உடைக்கும் போது கண்டிப்பா வந்து நடக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய அதுக்கு நம்ம பார்த்திருக்கோம். அதுக்காக சரிங்க சார். சரி சரி சார். நன்றி சார். இது புரியுது இல்லைங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரியுது சார். புரியுது. ஓகே. இந்த புதன் கேது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புதன் வந்து பாத்தீங்கன்னா கடனை குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புதன். கடனுக்குரிய காரகிரகம் வந்து பாத்தீங்கன்னா புதன் ராகுடைய கேதுவுடைய சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல மாட்டிட்டு முழிக்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். புதனுக்கு வம்பு வழக்குலாம் வருமா சார்? வம்பு வழக்கு அது வேற காரணம் சார். செவ்வாய் தான் வம்பு வழக்கு. என்னங்க? கேபி இது வேற சார். அதோட காரக தன்மை வேற, இதோட காரக தன்மை வேற. சரி சரி. ஓகே. இது வந்து புதன் அப்படிங்கிறது கடன் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கும். புதன் கேதுவோ ராகுவோ இருந்தா கண்டிப்பா வந்து கடன் மூலியமா ஒரு நண்பருக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்து அதுல போய் மாட்டுறது, ஜாமீன் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன எப்படின்னு தெரியல. என்ன சார் சொல்லுவாங்க? ஜாமீன் தான். ஜாமீன் தான். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய அமைப்பு. குரு வந்து பாத்தீங்கன்னா ஜீவகாரகன் வந்து பாத்தீங்கன்னா குரு. இது வந்து ராகுடைய கேதுவுடைய சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது என்னென்ன சொல்லியிருந்தோம்? ஜாதகர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உடல் உறுப்புல என்னென்ன சொல்லியிருந்தோம்? மூக்கு, வயிறு. ஓகே. அதாவது என்ன அப்படின்னா இப்ப இந்த குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகுபடியில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பார்த்தாவே கண்டுபிடிச்சுக்கலாம். ராகு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அப்ப குரு ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா மூக்கு வந்து நல்லா பெருசா இருக்கும் அப்படிங்கறது வந்து எடுத்துக்கணும். புரியுங்களா? இதே கேது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன தன்மையில இருக்கும். குரு வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மூக்கு வந்து பாத்தீங்கன்னா கோணல் மானலா இருக்கும். மூக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு இந்த மாதிரி சாஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குறிக்கும். கொஞ்சம் திரும்புற மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மூக்க குறிக்குதா, ஜீவகாரகன் குறிக்குது இல்லையா? இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா ராகு கூட சேரும்போது வந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க மரணத்துக்கு ஒப்பான பிரச்சனை ஏற்படும். ஆமா சார். மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டம், ஒரு பய உணர்வுல கூட அவர் இருக்கலாம். எப்பயுமே பய உணர்வாவே இருப்பாங்க சார். இப்ப இந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா குருராக சேர்க்கை இருக்கு இதுல. ஆமா, நல்லாவே புரியுதுங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருராக சேர்க்கை வந்துடும். அல்லது குரு வீட்டுல ராகு இருந்தாலும் அந்த சேர்க்கை தான் வந்துடும். அது வந்து 50% கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த அமைப்பு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வந்து பெருசா இருக்கலாம். இவர் அந்த பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம், ஏதோ நோய் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க எடுத்திருக்கலாம். அல்லது ரொம்ப பயந்தவங்களா கூட அதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். பயந்த உணர்வு கூட அது வந்து குறிக்கும் குருராக சேர்க்கை.
அமானுஷ்ய கிரகம் சார். ஆமா, அமானுஷ்ய கிரகம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஒரு பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். இப்ப இந்த குரு ராகு சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு உண்டான ஒரு சேர்க்கை. நம்ம அந்த நோய்களை பத்தி பார்க்கும்போது மஞ்சள் காமாலை வந்து பாத்தீங்கன்னா குரு ராகுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமா சார். அந்த தன்மை இருந்ததுனால இந்த குரு ராகு சேர்க்கை இருந்தாலே நம்ம வந்து கேட்கலாம், மஞ்சள் காமாலை வந்திருக்கா சின்ன வயசுல அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், வந்திருக்கும். அப்போ அதோட அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோச்சார கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல ராகு வந்து பாத்தீங்கன்னா திரிகோணத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்குண்டான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வழங்கும். அல்லது அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கொள்ளும். எதுக்கு பயக்கிறாரு அப்படின்னு கூட அவருக்கு வந்து தெரியாது. ஏதோ ஒரு பதட்டமா இருக்கும் இல்லையா, மனசுக்குள்ளேயே ஒரு பதட்டம், ஏதோ நடக்க போகுது, ஆனா ஒண்ணும் நடக்காது. ஏதோ ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ள என்னன்னே தெரியாது, அது வந்து விவரிக்க முடியாத ஒரு பயமா இருக்கும். ஆனா விவரிக்க முடியாத எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கேதுவோட அமைப்புல ராகுடைய அமைப்புல வருதுன்னு தெரிஞ்சுக்கும். புரியுங்களா? கேது வந்தா அப்படின்னா ஒரு ஒடுங்கிய நிலைன்னு பேரு. ராகு இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரு பிரம்மாண்டமா கூட அவர் யோசிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது கூட சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தாத தன்மை இருக்கும், அப்படியே அமைதியா இருப்பார், சைலண்டா இருப்பார். அவர் என்ன நினைக்கிறாருன்னு கூட யாருனாலே வந்து அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஞான நிலையில் இருக்க மாதிரி அவர் வேற லோகத்துல வந்து அவர் இருப்பார், வேற லோகத்துல இருப்பாரு. இந்த குரு கேது இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அவர் யாருனாலே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அவரே அந்த ஜாதகர் என்ன சொல்லுவார் அப்படின்னா என்ன வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது வந்து சொல்லுவார். யாரு கூட வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனா பேச மாட்டார், அமைதியா இருப்பார். அவர் தனியா இருந்தா கூட அவர் தனியா இருப்பார். இப்ப ஏதோ நான் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க கூட போய் சாப்பிட போறேன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு உண்டான காசை வந்து அவர் கொடுத்துருவார். புரியுங்களா? ஐயோ நம்மளால அவருக்கு வந்து சங்கடங்கள் வரக்கூடாது, ஏன்னா அவர் பாரத்தை நம்ம தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இப்ப ஒரு டீ குடிக்கிறாரு, ஒரு 10 ரூபானா 10 ரூபா மட்டும் கொடுத்துருவார். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு தனியா ஒரு அவருக்கு எப்படி சொல்றது, ஒரு தனியான ஒரு அமைப்பில் இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் வேற மாதிரி இருப்பாங்க, அவர் மட்டும் வேற அமைப்பில் இருப்பாங்க. புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கோ. இதே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இது என்ன அமைப்பு கொடுக்கும் அப்படின்னா குரு அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும்? பூஜை அறையை வந்து குறிக்கும். பூஜை அறை விடுவோம். பூஜை அறைகள் வந்து குறிக்கும். பூஜை அறை வந்து நீட்டா இருக்காது. ஆமா, இப்ப இந்த குரு ராகு சேர்ந்து அப்படின்னா பூஜை அறை வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த பழைய இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பழைய சாமி படங்கள் இருக்கும், பராமரிப்பு இல்லாம இருக்கும். என்ன சாமி படம் இருக்குன்னே அவருக்கு வந்து தெரியாம இருக்கும். பூஜை பொருள்கள் அப்படின்னா பூஜை பொருள்லாம் என்னென்ன சொல்லலாம்? விபூதி, குங்குமம், சந்தனம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஊதுபத்தியா இருக்கலாம், அதெல்லாம் அப்படியே அங்கங்க பிரிஞ்சு கிடக்கும், சிதறி கிடக்கும், அங்கங்க சிந்தி கிடக்கும். இது வந்து குரு ராகுடைய அமைப்பு. கிளீன் பண்ண மாட்டாங்க. கிளீன் பண்ண மாட்டாங்க, அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்க ஒரு சாங்கிருத்தி இருக்காது, ஏதோ ஒரு அங்க ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒண்ணு அது குறைபாடு இருக்கும், இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்ப சரி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குரு ராகு சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா கோச்சார குரு வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கும்போது வந்து சரி பண்ணுவார். குரு கேதா இருந்தா சுத்தமா இருக்குமா சார்? திடீர்னு ஒரு நாள் குரு கேது இருந்தா சுத்தமா இருப்பாங்களா சார்? குரு கேது வந்து சுத்தம் இருக்கு சார். பயன்படுத்தாத புதுசா ஒரு போட்டோ வாங்கி வச்சிருப்பாங்க, என்ன போட்டோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, சுருட்டி வச்சிருப்பாங்க. படத்தை வந்து பாத்தீங்கன்னா சுருட்டி வச்சிருப்பாங்க. குரு கேது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த சின்ன வகையான குழந்தை வடிவில குரு வந்து குழந்தையை குறிக்கும். அப்ப குழந்தை வடிவிலான தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க. சின்ன சைஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேது. அப்ப சின்ன சைஸான பாக்கெட் வடிவில் இருக்கும் இல்லையா, ஒரு போட்டோ வச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது பாருங்க, இப்ப இது சின்ன போட்டோவா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா குரு கேதுவுடைய அம்சத்தை குறிக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோ. பெரிய போட்டோ அப்படின்னா பெருசா வச்சிருப்பாங்க, போட்டோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும், ஒரு பெருசா வச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த குரு கேது இருந்துச்சு அப்படின்னா ஒரு பயன்படுத்தாத ஒரு புதுசா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, ஏதோ ஒரு படம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, சும்மா வந்து கிடக்கும், வீட்டுல இருக்கு. புரியுதுங்களா என்ன காரணம் அப்படின்ட்டு? அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். குரு கேது இருந்துச்சு அப்படின்னா மூக்கே வந்து பாத்தீங்கன்னா சின்ன அமைப்புல இருக்கக்கூடியதா இருக்கும், சின்ன அப்படியே ஒடுங்கிய நிலையில இருக்கக்கூடியதா இருக்கும்.
பார்த்தாவே நம்ம சொல்லலாம் குரு கேதுவா குரு ராகுவா என்ன அம்சம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும், இயல்பாவே சொல்ல முடியும். அது நீங்க அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது இவர் என்ன அம்சத்துல வர்றாரு, குரு சுக்கிரன் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வந்து என்ன அமைப்பில் இருக்கு, அதை வந்து நீங்க ஒரு 10-20 ஜாதகங்கள்ல பார்க்கும்போது, ஒரு 100 ஜாதகங்கள் பார்க்கும்போது அவரோட போட்டோ அவரோட புகைப்படத்தை எடுத்து இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சு. புரிஞ்சுதுங்களா? அதை பாருங்க. இப்ப இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தப்படும் போது ராகு உடைய சம்மந்தப்படும் போது, ராகுவோட சம்மந்தப்படும் போது உடல் வந்து பருமன் ஏற்பட்டிருக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நல்லா பெருசா இருப்பார். ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். கேது அப்படிங்கிறது சின்ன வடிவமா இருக்கும், ஒடுங்கி ரொம்ப அப்படியே ஒடுக்கமா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு கூட கொடுக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கும் காரணம் எப்படி எதுக்காக வருது அப்படின்னு. கேது அப்படிங்கிறது ஒடுங்கிய நிலையின் பேரு, ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் உடல் பருமன் அப்படின்னு கூட எடுத்துக்கும். ஐயா குருக்கு எதுனா நோய் வரும்னு சொல்லாங்களா ஜாதகருக்கு? சார் எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா நோய் வரும் சார். கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கம்னு சொல்லுவாங்க. அப்ப கல்லீரல் சுருங்கிருச்சு அப்படின்னா அது கரெக்டா பித்தப்பை வந்து பாத்தீங்கன்னா பித்த நீர் வந்து சுரக்குமா? சுரக்காது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பித்த நீர் வந்து சுரப்பதில் வந்து இந்த சுரப்பியில வந்து குறைபாடு வந்துடும். ராகு அப்படின்னா அதிகப்படியா சுரக்கும், அத வந்து பாத்தீங்கன்னா அது கிளீன் பண்ண முடியாது. இப்ப கல்லீரல் பாதிக்கப்படும் போது குரு ராகு அப்படிங்கிறது அதிகப்படியா பாதிக்கப்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலையா வந்து அது உருவாயிருது. காரணம் புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே வந்து ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவா இருந்தாதான் நல்லது. சரிங்க. அதிகப்படியா இருந்தாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியா இருந்தாலும் பிரச்சனை தான். உங்களுக்கு சாப்பாடுக்கு ஒரு கூப்பிடுறாங்க, அளவா சாப்பாடு போடுறாங்க, ஒரு 3 இட்லி மட்டும் வைக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல பசி கொலை பசியில் இருக்கீங்க, 3 இட்லி தான் சாப்பிடுறாங்க, நீங்க 3 இட்லி சாப்பிடுவீங்க, இருந்தாலும் பசி தீராது, திட்டுவீங்களா இல்லையா அவங்கள? கண்டிப்பா. சாப்பிடறதுக்கு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தன்மை வந்து அங்க பிரதிபலிக்கும். அதை புரிஞ்சுக்கும். சரிங்களா? இப்ப இதே வந்து நல்லா உங்களுக்கு நிறைய சாப்பாடு போடுறாங்க, உங்களுக்கே நீங்க நிறைய ஒரு இலையிலேயே வந்து நிறைய சாப்பாடு போட்டு வச்சா நீங்க உங்களால சாப்பிட முடியுமா? அதுவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குமா இருக்காதா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, சாப்பிட முடியாது இல்லையா? இப்ப ஒருத்தர் வந்து பரிமாறிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஏதோ ஒரு விருந்துன்னு வச்சுக்கலாம், அது சைவ விருந்தா இருக்கலாம் அல்லது அசைவ விருந்தா இருக்கலாம், ஏதோ ஒரு இவர் வந்து பரிமாறிட்டே இருக்கிறாரு, அவரால் சாப்பிடவே முடியாது. அதிகப்படியா சமையல் பண்றாங்க அப்படின்னா கூட அவராலையும் சாப்பிட முடியாது. ஏன்னா அவர் பாப்பாரு, அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது பண்ணிடும். இந்த ஸ்மெல்லவே அவர் சுவாசிச்சுட்டு இருக்கனாலையும் அடிக்கடி அந்த இதை வந்து அதிகப்படியா பார்த்துட்டு இருக்கனால இது வந்து சாப்பிட முடியாத ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். அதை வந்து தெரிஞ்சுக்கும். புரியுதுங்களா? இதுக்கப்புறமா இந்த சூரியன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு காரகன்னு சொன்னோம் இல்லையா, சூரியன் வந்து வலது கண்ணுக்கும் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இடது கண்ணுக்கும் காரகன்னு சொல்லியிருந்தோம். இந்த ராகு பிடியில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி தோஷத்தினால பல வகையான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சந்திப்பார். திருஷ்டி தோஷம் அவங்களை பாதிக்கும், சீக்கிரம் பாதிக்கும். ஆமா, சீக்கிரமா பாதிக்கும். ஐயா மத்தவங்களுக்கு புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்க. ஓகே, புரியுதுங்க சார். ஓகே. திருஷ்டி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சும்மா போவாங்க, ஏதோ ஒரு திருஷ்டி பற்றும். இவங்க ஏதாச்சும் வாங்கக்கூடிய பொருளா அல்லது எதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி வந்து படியும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு சிக்கான மாதிரியே இருக்கும், ஒரு டயர்டா இருக்கிற மாதிரியே அவருக்கு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பு தான். அப்ப இந்த சூரியன் வந்து ராகுபடியிலோ கேதுபடியிலோ, சந்திரன் வந்து ராகுபடியிலோ கேதுபடியிலோ இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி தோஷங்கள் மூலியமா வந்து ஏற்படும். இது கோச்சார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம நாடி முறையில இணைகள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோச்சாரத்துக்கு நான் ரூல் சொன்னோம் இல்லையா, அந்த ரூல்ல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதோட தாக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு உண்டான ஒரு திருஷ்டி சுற்றி போடுறது அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணி எதுக்காக சொல்றேன்னு புரியுதுங்களா? இப்போ அதை புரிஞ்சுக்கோ. இப்ப இதே வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா கேதுபட்டியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏதாவது ஒரு கோயில்ல இருந்து பிரசாதம் வந்திருப்பாங்க, பிரசாதம் கொண்டு வந்திருப்பாங்க, பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கவே மாட்டாங்க, அப்படியே அங்கங்க கவர் கவரா இருக்கும், ஸ்டாப்லர் பின் பண்ணி விபூதி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, விபூதி எல்லாம் இருக்கும், விபூதி குங்குமம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து பிரிக்காம வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, எப்ப வாங்கணும்னு தெரியாது, ஆனா அந்த கோயிலோட படம் இருக்கும், பிரிக்காம வச்சிருக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா குரு கேது அமைப்பை வந்து குறிக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கும். ராகு அப்படிங்கிறது அங்கங்க வந்து சிந்திக்கிறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குறிக்கும், அதை வந்து தெரிஞ்சுக்கும். சரிங்களா? இது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். ஒண்ணும் இல்லைங்க சார். ஓகே. இப்ப இந்த குரு ராகு சேர்ந்தாலே என்ன அப்படின்னா ஒரு அதாவது கடவுள் எதிர்ப்பு தன்மை கூட வரும்.
ஒரு சிலருக்கு வந்து நாத்திகம் பேசுற கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது வந்து கடவுளுக்கு எதிரான கருத்துக்களை கூட அவங்க வந்து சொல்லுவாங்க. என்னம்பாங்க, அது கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நாத்திகத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு கேதுக்கு வந்து வந்துரும், குரு ராகுக்கு வந்துரும். குரு கேதுக்கு வரும், அப்புறம் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருவார். இந்த மத மாற்றம், வேறு மத இதெல்லாம் இருக்கும் இல்லையா, வேறு மதத்தில் ஒரு ஈடுபாடெல்லாம் வரும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு ராகுவும் குரு கேதுவும் சேரும்போது அந்நிய மதத்தை வந்து பாத்தீங்கன்னா மதிப்பாங்க. இவங்க மதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? இந்த குரு ராகு சேர்ந்தாவே ஏதோ அந்த குலப்பெருமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைபாடு இருக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கும். குரு வந்து குலப்பெருமையை வந்து குறிக்கும், அதையும் வந்து தெரிஞ்சுக்கும். என்னடா இது இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க, மூதாதையர்கள் வந்து இவ்வளவு தோஷத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களால நம்ம வந்து இந்த மாதிரி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க, அதையும் தெரிஞ்சுக்கும். இது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அடுத்து செஞ்சுட்டு போலாமா? இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போனா ஒரு பூஜை அறையை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் என்ன அமைப்பில் இருக்கு அப்படின்ட்டு. ஏன் இந்த ராகு கேது மட்டும் அதிகமா சொல்ற அப்படின்னா இதுதான் வந்து அதிகமான தாக்கத்தை குறிக்குது. ஏன்னா பூமியோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. ராகு கேது தாண்டி மற்ற எந்த கதிர்வீச்சும், எல்லா கதிர்வீச்சும் ராகு கேது தாண்டி தான் வரும். புரியுங்களா? அதனால இது வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். எப்படின்னு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்புல ராகு பிடியிலோ கேது பிடியிலோ இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது என்ன சொல்லிருக்கணும், சுக்கிரன் பெண்ணு சார், மனைவி அப்படின்னு சொல்லிருக்கணும். மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறது என்ன குறிக்கும், நோயை குறிக்கும். அவங்க ஒரு நோயாளியா இருப்பாங்க, அல்லது பிரம்மாண்டமா அவங்க சிந்திச்சுட்டே இருப்பாங்க, அல்லது அவங்க பயந்த உணர்வுல கூட அவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? ராகு அப்படிங்கிறது வந்து உயிர் பற்றான காரகத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா நசுக்கிரும், பொருள் பற்றான காரகத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது மனைவி நோயாளியா இருந்தா கூட இவங்க 4-5 வீடு வாங்குறதுக்கு ஒரு அமைப்பு வந்து கொடுக்கும். 4-5 வாகனங்கள் வந்து வச்சிருப்பாங்க, பணம் இருக்கும், பணக்காரரா கூட அவங்க இருப்பாங்க. இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு காசை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா சேமிக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் அந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமா கூட அவருக்கு வந்து உதவிகள் கிடைக்கும். புரியுதுங்களா? இது புரியுது சார். இப்ப கேது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மனைவி வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன குறிக்கும், அவங்க வந்து ஒரு ஆன்மீக சிந்தனையா கூட இருப்பாங்க. சிக்கனமா இருக்கும் சார். ஆமாங்க, சிக்கனமா இருப்பாங்க, ஆன்மீக இதுல நாட்டமா இருக்கும். ஆமா, கொஞ்சம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவகாரகன் சுக்கிரன் சொன்னோம் இல்லையா, பெண்களுக்கு ஜீவகாரகன் சுக்கிரன் சொன்னோம் இல்லையா. அப்ப இந்த சுக்கிரன் ராகுவோட சேரும் போது வந்து ஜீவகாரகன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மூக்கா மாறிடும். அப்ப சுக்கிரன் ராகு சேர்ந்த பெண்களுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மூக்குடைய அமைப்பு வந்து நல்லா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். கேது இருந்துச்சுன்னா ரொம்ப குறுகலா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கும். சரிங்களா? சரி. அப்ப அதாவது நம்ம ஜீவகாரகனான மூக்கை வச்சுதான் சார் நம்மளுடைய அங்க அடையாளமே மாறுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரிய முறையில தானே வருது அது. ஒண்ணு அப்பா மாதிரி இருக்காங்க, இல்லாட்டி அம்மா மாதிரி இருக்காங்க. அந்த அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணு ரெண்டு இணைந்த அம்சமா கூட அவங்களுக்கு இருக்கும். அப்பா மாதிரி கண்ணு இருக்கலாம், அம்மா மாதிரி மூக்கு இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் இல்லையா. அப்ப அந்த பாரம்பரிய 2 தன்மையில இருந்து கூட அது வருது. அப்ப அந்த குரு வந்து சுக்கிரன் வந்து பாதிக்கப்படும் போது அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். சுக்கிரன் வந்து வேற என்ன குறிக்கும், வீட்டுல என்ன குறிக்குன்னு சொல்லி பணம் குறிக்கும் சார், பணத்தை குறிக்கும், மனைவி குறிக்கும், பணத்தை குறிக்கும். சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது வந்து பணத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க, அல்லது பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செலவாளியா கூட இருப்பாங்க. ஆடம்பர சொகுசு பொருட்களை வந்து வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ராகு அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா வரும். இதே வந்து பாத்தீங்கன்னா துணிமணிகள் வந்து நிறைய வாங்கி குமிக்கிறது, அதாவது ரொம்ப லூசா போடுறது சார். துணி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இல்லையா, ராகு அப்படிங்கிறது நல்லா தொலைதொலன்னு போடுவாங்க. எப்படி லூசா போடுறது சார், புரியுது இல்லையா? கேதா இருந்தா லெக்கினா சார். கேதா இருந்தா லெகின்ஸ் தான், டைட்டா இருக்கிற மாதிரி. அத புரிஞ்சுக்கோ. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் டைட்டுன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி வந்து பண டைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பண டைட்டுன்னு சொல்லுவாங்க.
அது கூட அதான் சுக்கிரன் கேது. பணம் வச்சிருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு டைட்ல இருப்பாங்க, வச்சு அதை பயன்படுத்தாம இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் கேதுவுடைய அமைப்பு. பணம் இருக்கும், பேங்க்ல இருக்கும், அதை வந்து பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு வச்சிருவாங்க. அதை வந்து எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பணம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். பேங்க்ல போய் இது பண்றாங்க இல்லையா, அவ்வளவுதான் இருக்கும். அதுல வர வச்சு ஏதோ ஒண்ணு அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொண்டு போய் எங்க லாக்கர்ல வைக்கிறாங்க. லாக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கேது. பணம் டைட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி வந்து பணம் டைட்டா இருக்கு, பணம் டைட்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேதுடைய தன்மை வந்து பிரதிபலிக்கும். அப்ப இந்த சுக்கிரன் கேது இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து மனைவி வந்து பாத்தீங்கன்னா என் கூட சண்டை போட்டே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப கண்ணில வந்து சுக்கிரன் நீச்சமா இருக்கு இல்லையா? ஆமாங்க. இப்ப அங்கேயே கேது உட்கார்ந்தா அதே பலன் உள்ள அதிகமா பிரச்சனை கொடுக்குமா? கண்டிப்பா அதே பலன். எங்க இருந்தாலும் பிரச்சனை ஒரே மாதிரி தான் இருக்கும். நீச்சமானதே, அதாவது ஒரு கிரகம் நீச்சமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட காரகத்துவத்தை வந்து இழந்துரு சார். பெருசா ஆரம்ப காலத்திலேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆரம்ப வகுப்புலயே சொல்லியிருந்தோம். ஒரு நீச்சமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட காரகத்துவத்தை இழந்துரும். பெருசா வந்து எதிர்பார்க்காம போயிடும். எதிர்பார்ப்பு இருக்காது. பெண்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு என்னது, எல்லாம் நல்லா ஆடம்பரமா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. சுக்கிரன் நீச்சமான பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்காது. சுத்தமா ஆசாபாசங்கள் இருக்கான்னு சொல்லிடலாங்களா? அதுதான், அதை புரிஞ்சுக்கோங்க. அதே தன்மை தான். சரிங்க, புரியுங்களா? பெருசா விரும்ப மாட்டாங்க சார். ஆனா புடிவாத குணம் இருக்கும். வேற ஏதோ ஒண்ணு புடிச்சு வச்சிட்டு இருப்பாங்க. ஐயா, இப்ப சுக்கிரன் கேது தப்பான வழிக்கு போவாது. ஆமா, தப்பான வழிக்கு போவாது. வைராகியம் இருக்கு சார். கேது எந்த கிரகத்து கூட சேருதோ வைராகியம் வந்துரு சார் அந்த கிரகக்கார உறவுகளுக்கு. சரிங்க. ஆனா அதை வந்து பயன்படுத்த முடியாம போயிடும். புரியுது. சுக்கிரன் இருந்தாங்க அப்படின்னா மனைவி பிடிவாதமா இருந்தாங்கன்னா இவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க ஏதோ சமையல் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சமையல் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாம உருண்டை பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க சார். அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்க. ஏன் கேக்குறேன்னா, நான் ஜாதகம் கத்துக்காம எனக்கு ஒரு ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டே வந்துட்டேங்க. சரிங்க சார், பரவாயில்ல. நீச்சத்துல சுக்கிரன் இருந்தது, கேது பிடியில இருந்தது. ஓகே, வெளியே நல்லா பேசுவார், நல்ல பணம் இருந்தது. இது சொன்னவன ஆமான்னு சொல்லிட்டாரு. எப்படி சொல்லுனாரு, அது பரிகாரம் சொல்லுனாரு. உன்னை என் குருநாதர் எனக்கே சொல்லல, இது சொல்லி இருக்கிறாரு. நாளைக்கு நன்றிங்க ஐயா. அடுத்த நிலைக்கு வந்துட்டீங்க. கண்டிப்பா அதெல்லாம் சொல்லும் போது கண்டிப்பா பல விஷயங்கள் மாற்றப்படும் சார். சரிங்க ஐயா, புரியுதுங்களா? இப்ப எல்லாத்துக்கும் சரிசமமா தான் சார் நான் சொல்லி கொடுக்குறேன். ஐயோ, நிச்சயமா ஐயா. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான். ஆமா ஆமா, உங்களை புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் வந்து கரெக்டா நிறைவேற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏத்துறீங்க. நன்றிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுக்கிரன் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்த முடியாம போயிடும். இப்ப வண்டி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா வாங்கி வச்சிருப்பாரு. ஒரு கார் வாங்குறாரு அப்படின்னா கூட இந்த காரை வந்து அவர் பயன்படுத்த மாட்டார். அப்படியே வச்சு புதுசா அப்படியே போட்டு மூடி வச்சிருப்பாரு. கவர் போட்டு மூடி வச்சிருப்பாரு. ஏன்னு கேட்டா, இப்ப மறுபடியும் வந்து கவர் போட்டுருக்கணுங்க, அதனால பைக்ல இங்கேயே போயிட்டு வந்துடலாங்க, 10 கிலோமீட்டர் தானே அப்படிம்பாரு. கவர் எடுத்து என்ன தொடச்சு கழிச்சு, ஆமா, மறுபடியும் தொடச்சிட்டு அந்த மாதிரி இருக்கணும். இதே சுக்கிரன் ராகு இருந்துச்சுன்னா அதை வந்து பயப்படாது. செலவுக்கெல்லாம் அஞ்சாது சார். சுக்கிரன் ராகு வந்து பாத்தீங்கன்னா செலவுக்கு அஞ்சாது. கடன் வாங்கியாவது செலவு பண்ணி. கேது மூடி வச்சிருக்க, ராகு திறந்து போட்டுரு சார். ஆமா சார், அவ்வளவுதான் சார், சிம்பிள். இப்ப வீட்டுல போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கறது வந்து என்ன அறையை குறிக்கும்? சமையலறை. சமையலறை வந்து சுக்கிரனை குறிக்கும். அப்போ கேதுபடியில் இருந்துச்சுன்னா ரொம்ப குறுகலா இருக்கு சார். ரொம்ப அப்படியே நெடுகளா வச்சிருப்பாங்க. நீட்டமா இருக்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கேதோ இப்படி வச்சிருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா கூட இருக்கலாம். குறுகலா கூட இருக்கும். ராகு அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கு சார். சும்மா அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்கு சார். அதை வந்து பாத்துக்கலாம். அப்புறம் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கிறது வந்து சுக்கிரன் தான். ராகு சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில ஒரு குறைபாட்டை வந்து கண்டிப்பா கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் கேது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றக்கூடிய அமைப்பு வந்து 2 அமைப்புலயுமே வருது. ராகு கேதுகள் வரும்போது கண்டிப்பா வந்து அது பாதிக்கப்படும். அது எப்ப நடக்குது அப்படின்னா அந்த கோச்சார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் சம்பந்தப்படும் போது அது வந்து அதிகப்படியான ஒரு பாதிப்பை வந்து குறிக்குது. அது தெரிஞ்சுக்கோ. சரிங்களா சார்? வேற சந்தேகங்கள் இருக்கா சார்? ஓகே சார். சார் இது சந்தேகங்கள் இருக்கா சொன்னதுல சொல்லுங்க ஐயா. இப்போ ஒரு ஆளோட ஜாதகத்துல கேதுக்கு 5வது இடத்துல சுக்கிரன் இருக்கு. ஓகே.
அப்போ அவங்க வீட்டுல வந்து மனைவி அப்போ கண்டிப்பா கிச்சன் சின்னதா இருக்கு சொல்லலாமா? சொல்லலாம் சார். மனைவி தானே அதிகமா யூஸ் பண்றாங்க அதை. ஆமா சார், கண்டிப்பா அதுதான். கிச்சன் சின்னதா இருக்கும். கண்டிப்பா அதான் சார். அது ராகு வந்தா கிச்சன் பெருசா இருக்கும். அதாவது ஆமா, ராகு வந்தா இதா இருக்கும். இப்ப இதுல பாருங்க, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு சமையலறை. கேது அப்படிங்கிறது பயன்படுத்த மாட்டாங்களா? இப்போ அதாவது இப்ப நீங்க சுக்கிரன் ராகு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்திக்கிட்டே இருப்பாங்க சார். எதுக்கு நடக்கிறான்னு தெரியாது, சமையலறைக்குள்ளே இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. கழுவுவாங்க, தொடப்பாங்க, கூட்டுவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுக்கிரன் கேது அப்படின்னா சமைச்சு வச்சுட்டு 3 வேளைக்கு கூட சமைச்சு வச்சிருவாங்க. 3 வேளைக்கு சமைச்சு வச்சுட்டு ஒரு டேபிள்ல வச்சுட்டாங்கன்னா அவங்க அந்த சமையலறைக்கு எத்தனை டைம் போறாங்க? சரி சரிங்க. சுக்கிரன் கேது அப்படின்னா சிக்கனம்னு எடுத்துக்குவாங்க சார். சரி சரிங்க. ஏதோ ஒரு ரீதியா அவங்க வந்து சிக்கனத்தை வந்து கடைபிடிச்சிட்டே இருப்பாங்க. அது ஒரு நல்ல பலன் எடுக்கலாமா? என்னங்க? அது ஒரு நல்ல பலன் எடுக்கலாமா ஐயா? சுக்கிரனுக்கு நல்ல பலன் இல்ல சார். கேது வந்தாவே குறுக்கல் சார், பயன்படுத்த முடியாது சார். சரிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கேட்டீங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க சார். சரி. இப்ப அவங்க ஆபரணம் வச்சிருக்காங்க சார், நீங்க ஏதோ ஒரு கடன் கேக்குறீங்க, நான் இந்த நகை வந்து அடமானம் வச்சுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்க சார். ஒரு ஆபரணம் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து காலத்துல தானே அது வந்து பயன்படும். அப்ப நீங்க அது கேட்கும் போது அதுக்கு ஒரு சண்டை பண்ணுவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் கொடுத்துட்டாங்கன்னா நச்சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரிங்க சார். கொடுத்துட்டு டார்ச்சர் பண்றது, கொடுக்காமயே இருந்திருக்கலாமே, சண்டையோட போயிருக்கீங்க. நார்மலாவே டார்ச்சர் தான், அதுல கொடுத்துட்டு வரணும் டார்ச்சர். அதுக்காக சொல்றேன். அப்போ அதாவது நீங்க அனுபவத்துல பார்க்கும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதுதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு வகுப்புலையும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இல்ல புரியுதுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜாதகம் பார்த்தா புரியுது. நீங்க இருக்கிறத விட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்படிதான் இருக்குமா, நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்க படம் கடைசியா நான் கேட்டுக்கிறேன். ஓகே. எனக்கு நான் நினைப்பேன் மறுநாள் கிளாஸ் எடுக்கும்போது அது கேள்வி அதை விட அதே வந்துருது. இப்போ ஒரு கேள்வி இருக்குது, நாளைக்கு கிளாஸ் பார்க்கும்போது அந்த விட அது கண்டிப்பா அது வந்துருது. அதெல்லாம் அது விட வருது இல்லையா? இப்ப நீங்க எடுக்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் புரியுது இல்லையா? புரியுற மாதிரி தானே எடுக்கிறேன். புரியுதுங்க. அதுக்காக சொல்றேன். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கேது அப்படிங்கிறது, இப்ப சுக்கிரன் கேது இருக்கு இல்லையா? ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமையலறை கூட தனியா வச்சிருக்காங்க சார். வீடு எல்லாமே ஒரு பக்கம் கட்டி வச்சிருக்காங்க. சமையலறை வந்து பக்கத்துல இடத்துல போய் சமைச்சிட்டு வர்ற மாதிரி கூட இருக்கு. ஒரு சில அமைப்புகள் நான் பார்த்துருக்கேன். அதாவது சமையலறை கூட வந்து சின்ன அறை இருக்கு சார். அங்க வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வீடா வந்து கட்டி வச்சிருப்பாங்க. இங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சமையலறை வந்து இந்த பழைய வீட்டுல வந்து புது வீட்டுல வந்து கட்ட மாட்டாங்க, அங்கதான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இப்ப வீட்டை விட்டு பிரிஞ்சிரு இல்லையா? நல்லா பாருங்க. ஆமா சார். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா அங்க பயன்பாடு கம்மியா இருக்கு அப்படிங்கிறது மனைவி பிரிஞ்சிருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குண்டான ஒரு அந்யோன்யம் வந்து அங்க இருக்காம போயிடும். ஆனா ஆன்மீகமா இருப்பாங்க சார், நல்லா ஆன்மீகமா இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க, வைராகியமா இருப்பாங்க, வைராகியமா காரியம் சாதிப்பாங்க. இந்த சுக்கிரன் கேது மாதிரி ஒரு வைராகியமான பிடிச்ச பொம்பளை வந்து பார்க்கவே முடியாது. புரியுங்களா? அதுல வந்து சுக்கிரன் செவ்வாய் கேது என்னங்க மேடம்? மேடம் புரியல. திட்டாதீங்க சார். என்னன்னு மேடம் உண்மைதான் சொல்றேன், திட்டல மேடம். இதுல வந்து இதுல பாருங்க, சுக்கிரன் கேது வந்து வைராகியமான பெண்மணி இல்லையா? இதே வந்து சுக்கிரன் செவ்வாய் கேதுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேண்டாம். ஒரே வீட்லயே இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு ஒருத்தவங்களுக்கு இருக்கு, 7 வருடமா பேசவே கிடையாது. அவங்க வீட்லயே தான் இருக்காங்க, ஒரே வீட்டுல சமைப்பாங்க. ஏதாவது குழந்தை இருக்கு, ஒரே குழந்தை இருக்கு, அந்த ஒரே குழந்தை இருக்கு, அதுகிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க. ஏதோ ஒண்ணு அப்பாட்ட இது சொல்லு, அவர்கிட்ட சொல்லு, இது சொல்லு, அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. இப்ப பேசிக்காம இருந்தா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு பிடிவாதம். என்னன்னு கேட்கும் போது அவங்க சொல்லவே மாட்டேறாங்க. என்ன காரணம்னே அவங்களுக்கே தெரியல. அதான் உண்மை. அவ பேசிட்டோம் அப்படிங்கிறாங்க, இவரை கேட்டா அவ பேசுங்கிறாரு, அந்த அம்மாவை கேட்டா அவர் பேசட்டும், நான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க. இது புரியாத புதிர்னு அர்த்தம். அந்த கேது வந்தாலே ஒரு புரியாத புதிர்னு அர்த்தம். காரணமே இருக்காது, ஒரு சப்பையான ஒரு காரணமா இருக்கும். அதை வச்சு இழுத்து வச்சு பேசிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் பேசவே மாட்டாங்க. ஆமாங்க சார். அதுக்கு ஒரு சில வழிபாடுகள் மூலியமா நம்ம வந்து பண்ண முடியும் சார். இறை வழிபாடு மூலியமா சில பரிகாரங்கள் நம்ம சொல்லும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிவர்த்தி ஆயிரும். புரியுதுங்களா? இதை பத்தி புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் சார். ராகு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். அதை வந்து நீங்க வீட்டுக்குள்ள போகும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஆடை வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து குறிக்கும். நம்ம போற ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் குறிக்கும். சுக்கிரன் ராகு பிடியிலயோ கேது பிடியிலயோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த கேதுப்படியில் இருந்துச்சு அப்படின்னா புதுசா வாங்கி பயன்படுத்தாம பீரோல இருக்கு சார். இந்த சுக்ரன் கேது இருக்கிறவங்க ஒரு பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா சாரி வாங்கி குமிச்சு புதுசா வந்து பாத்தீங்கன்னா பீரோல அடிக்க வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா யூஸ் பண்ண மாட்டாங்க, பழசாயிருமா. சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க. இப்ப இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை வந்து இல்லாம ஜாதகத்துல இல்லாம இருந்து சேலை நிறைய வாங்கி அடிச்சா இந்த கிரகம் ஆக்டிவேட் ஆயிரும்ல? கண்டிப்பா ஆயிரும் சார், கண்டிப்பா ஆயிரும். அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆயிரும் சார். கோச்சார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகம், நான் அந்த கோச்சாரத்தை எடுக்கிறேன் சார், நாளைக்கு எடுக்கிறேன் சார். ஓகே சார், கோச்சார சப்ஜெக்ட்ல நாளைக்கு நான் எடுக்கிறேன். அப்ப அந்த சுக்கிரன் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம நாடி விதி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா கோச்சார கேது வந்து அது மேல போகும்போது அந்த சமயத்துல நிறைய வாங்கி குமிச்சிருவாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. புரியுங்களா? அழகா வச்சிருப்பாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. இவங்க பார்த்தா கிழிஞ்ச ட்ரெஸ் கூட போட்டிருக்கலாம், குடுக்கறதுக்கு மனசு வராது, இன்னொருத்தருக்கு வந்து குடுக்கறதுக்கு கூட மனசு வராது. புரியுதுங்களா? அந்த தன்மை வந்து குறிக்கும். இதே ராகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்கங்க ட்ரெஸ் வந்து கிடந்துட்டே இருக்கு சார். ஒண்ணு அவங்க ஹேங்கர்ல கிடக்கும், இன்னொன்னு வந்து பெட்ல கிடக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹால்ல கிடக்கும். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிடக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராகுடைய அம்சம், அலங்கோலமா இருக்கும் இல்லையா? ஆமா சார், ஆமா சார். அழகா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேது, ஆனா அதனால பிரயோஜனப்படாது. ராகு அப்படிங்கிறது அலங்கோலமா அங்கங்க போட்டு வச்சிருக்கிறது. பார்த்தா எங்க பார்த்தாலும் ட்ரெஸ்ஸா கிடக்கும், மடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், ஆனா அவங்க வந்து அதை மடிக்க மாட்டாங்க. ஆமா சார். காரணம் புரியுதுங்களா? என்னென்ன தன்மை எப்படி பிரதிபலிக்குது அப்படின்ட்டு? புரியுது சார். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 4-5 ட்ரெஸ் வாங்கினாலும் காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குவாங்க. இப்ப ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னா இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் கூட சாரி இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 தான் பார்ப்பாங்க. அது இந்த கேது இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து திருப்திப்படுத்த முடியாது சார். ராகு இருந்தா கேது வந்து என்ன மாதிரி திருப்திப்படுத்த முடியாது, அவங்களை புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க, அதன் மூலியமா திருப்திப்படுத்த முடியாது. ராகு அப்படின்னா வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. இன்னும் பத்தாது அதேதான், பத்தாது. ராகு வந்தா பத்தாது. காரணம் புரியுதுங்களா எதுக்காக சொல்றேன் அப்படின்ட்டு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் சார், அதுக்காக இவ்வளவு பொறுமையா எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன கிரக சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறது நீங்க வந்து பார்த்து பலன் சொல்ல ஆரம்பிச்சு. புரியுங்களா? அல்லது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த அமைப்பு வருது அப்படின்னா நீங்க பலனா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். நம்ம அதுக்கு ராசி கேட்ட மட்டுமே போதும், அதை வச்சே நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். பெரிய கணிதங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படாது சார், ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரக காரகத்துவங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அம்சம் வந்து பெறுகின்றன, அதை புரிஞ்சுக்கோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி ராகுபிடியிலோ அல்லது கேதுபிடியிலோ இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து யாருன்னு சொல்லிருந்தோம்? ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல ஆண் ஜாதகம் பெண் ஜாதகத்துக்கு கொடுப்பினை சார். கொடுப்பினை சார். ஆண் ஜாதகத்துக்கு இது வந்து ஜாதகரையும் குறிக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகையும் குறிக்கும். இது கொடுப்பினை மூலியமா வரக்கூடியது. கொடுப்பினை மூலியமா ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னா அதை வந்து தடுக்கவே முடியாது சார், கண்டிப்பா வந்தே தீரும். புரியுங்களா? அதுக்கு நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோட தாக்கங்கள் கம்மியா தான் குறையும். புரிஞ்சுதுங்களா? சனி ராகு இருந்ததுன்னா கொடுப்பினை வந்து பிரம்மாண்டமா கிடைக்கும் சார். ஆமா. சனி கேது ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஆமா. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 அமைப்பு இருக்கு சார். இப்ப சனி அப்படிங்கிறது ஒருவருடைய கொடுப்பினைன்னு சொல்லிட்டோம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சனி அப்படிங்கிறது ஒரு தொழில்னு சொல்லிட்டோம். இவர் இந்த ராகு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழிலை பண்ணி கூட அவர் மாட்டிக்கலாம். ஒண்ணு. கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழிலே பண்ணாம இவர் வந்து வேலை இல்லைன்னு இருப்பார், அல்லது அது தொழில் லாக்கு. இவர் வந்து வளர விடாது. சனி கேது அப்படிங்கிறது வந்து வளர விடாது, தொழில வந்து பெரிய அளவு வளர விடாது. இது சனி ராகு சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஒரு தொழில் பண்ணி போய் மாட்டிக்குவார். அதான் இவர் 30 லட்சம் 40 லட்சம் மாட்டிக்கிறேன்னு சொல்லுவார், பெரிய அளவுல பண்ணி மாட்டுறது. புரியுதுங்களா? இப்ப இந்த சனி ராகு மூலியமா சொல்லக்கூடிய தொழிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தொழிலா வந்து நம்ம சொல்ல முடியாது. அதாவது எப்படி சொல்றது, நம்ம ஒரு கௌரவமான ஒரு தொழிலா வந்து சொல்ல முடியாது.
ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு தொழில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாதிச்சிருப்பார். சனி ராகுடைய அம்சம். சனி கேது அப்படின்னா அவர் வந்து தொழிலுக்கே போகாம இருப்பார். இப்ப வேலைக்கு போறவருக்கு ஒருத்தர் சனி கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே போக மாட்டார். 4 நாள் போவார் அப்படியே அமைதியா இருப்பாரு, 4 நாள் போவார் அப்படியே அமைதியா இருப்பார். புரிஞ்சுதுங்களா? சனி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எங்க குறிக்கும் அப்படின்னா ஸ்டோர் ரூம் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து குறிக்கும். வீட்டுல ஸ்டோர் ரூம் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனியை வந்து குறிக்கும். இப்ப ஸ்டோர் ரூம்ல வந்து தேவையில்லாதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, ஓபன் பண்ணாமே இருப்பாங்க பாருங்க, சுத்தமா இருக்காது. புரியுங்களா? ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறது, சனிங்கிறது குப்பைன்னு போயிருங்க. கர்மாவை சேர்த்து வைக்கிறது சார், சும்மா தேவையில்லாம இது எனக்கு வேணும் வேணும் வேணும்ட்டு அது எதுக்கு வாங்கி வச்சாங்கன்னே தெரியாது. அதாவது சனி ராகு சேர்த்து இருந்தா ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போடுறதுக்கு வந்து மனசு வராது, வெளியே வந்து தூக்கி போடுறதுக்கு வந்து மனசு வராது. புரியுதுங்களா? புரியுது சார். இதே சனி கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவாரு, பத்திரமா எடுத்து வச்சிருப்பாரு சார், சுத்தம் பண்ணிட்டே இருப்பாரு, சுத்தம் பண்ணி அதை பத்திரமா வச்சிருப்பாரு. புரிஞ்சுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பிரதிபலிக்கும். இந்த சனி ராகு சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த கை கால் வலி, முட்டு வலி, முழங்கால் வலி தான் வருது, இதெல்லாம் இந்த அமைப்பு தான், சனி ராகு அமைப்பு தான். அதை புரிஞ்சுக்கோ. இதே வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து சந்திரனோட சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், புணர்வு தோஷம் இல்லையா? ஆமா. தொழில் ரீதியா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து சனி சந்திரன் வந்து பகை கிரக சேர்க்கையா, நம்ம ஆரம்பத்திலேயே பகை கிரக சேர்க்கை பார்த்தோம் இல்லையா, சனி சந்திரன் அப்படிங்கிறது பகை கிரக சேர்க்கையா இருக்கு. அப்ப இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தொழில் பண்றாரு அப்படின்னா அவர் தொழிலே அவரை விட்டு ஓடிடு, பல தொழில மாத்திக்கிட்டே இருப்பாரு. வேலைக்கு போனாரு அப்படின்னா கூட பல வேலை ஒரு 3 மாசம் இருப்பாரு, ஒரு 1.5 மாசம் ஒரு இடத்துல இருப்பாரு, 4 மாசம் ஒரு இடத்துல இருப்பாரு. பல வகையான அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இருக்கும். இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இந்த சனி சந்திரன் அப்படிங்கிறது சந்திரனுடைய காரகத்துவ தொழில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து பண்ணும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருப்பார். இதுல சந்தேகம் இருக்கா சொன்னதுல? ஹோட்டல் வச்சா நல்லா இருப்பாரு. ஹோட்டல் வச்சா நல்லா இருப்பாரு, அல்லது ஹோட்டல்ல வந்து இருக்கலாம், அல்லது டிராவல்ஸ் ஏஜென்சி வெளியே வந்து பாத்தீங்கன்னா அலைஞ்சு சுத்தி திரியிற வந்து பாத்தீங்கன்னா தொழில அவங்க வந்து பண்ணலாம். சந்திரனை கொடுப்பனையா போயிருந்தனாலயா சார்? ஆமா சார். சனி இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அலைச்சல் கிரகம், உணவுக்காரகன், டிராவல் ஏஜென்சி எல்லாமே சந்திரனுடைய தன்மையில தான் வந்து பிரதிபலிக்கும். அது எல்லாமே வந்து இருக்கிறனால இந்த ஹோட்டல்ல வேலை செய்யலாம், அல்லது இவரே ஹோட்டல் வைக்கலாம், சின்ன லெவல்ல கூட ஹோட்டல் வைக்கலாம். இந்த சனி சந்திரன் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கையேந்தி பவன் பேரு சார். இப்ப ஒண்ணுமே வழி இல்லை அப்படின்னா கூட ஒரு கையேந்தி பவன் போட்டா கூட அவர் வந்து பொழைச்சுக்குவார். ஹைஜீனிக்கா இருக்காது, வந்து ஹைஜீனிக்கா இருக்காது சார், அதை புரிஞ்சுக்கோங்க. ஹைஜீனிக்கா இருக்காது. ரோட்டோர கடை நிக்கிறது வந்து சனி சார். சனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாதத்தை குறிக்கிறது வந்து சனி. சந்திரனுடைய காரகத்துவ தொழிலை செய்யும் போது அவங்க வீட்டுல அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பு, பெண் குழந்தைகளுக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுதே சார்? அவப்பெயர் ஏற்படுது சார், அந்த சந்திரன் வரும்போது கண்டிப்பா வந்து ஏற்படுது சார். அது வேணாம் சார், அது வேற சப்ஜெக்ட் சார், அது வேண்டாம், இங்க நம்ம இது பண்ண வேண்டாம். ஓகே, அது வேண்டாம். ஓகே, புரியுங்களா? இப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா கையேந்தி சாப்பிடுவா? இந்த கூலிக்காரங்க, இந்த மாதிரி அன்னாடு சம்பளம் பிச்சைக்காரர்கள் கையேந்தி சாப்பிடுவாங்க. அப்ப நம்ம போய் என்ன கையேந்தி பவன்ல என்ன சாப்பிடுறோம்? ஒரு தோசை கொடுங்கன்னு கேக்குறோமா இல்லையா? ஆமா சார். ஒரு இட்லி போடுங்க, 2 இட்லி போடுங்கன்னு கையை தூக்கி தானே கேட்கிறோம். அப்ப அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி சந்திரனோட சேர்க்கை வந்து வந்துடும். புரியுங்களா? இப்ப இதே வந்து சனி சந்திரன் கூட ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாலே இவருக்கு வந்து திருப்தி ஆகும். இங்க இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிடுவார். இப்ப கையேந்தி பவன்லயே காஸ்ட்லியானதெல்லாம் இருக்கா இல்லையா? ஆமா சார். இந்த கோயம்புத்தூர்ல ஒரு கடை இருக்கு சார், லக்ஷ்மி மில்ஸ்ல வந்து ஒரு உள்ள போகும்போது பாகுபலி புரோட்டான்னு இருக்கும், சிவகாசி இதுன்னு சொல்லி அந்த படத்து பேரா போட்டு பாகுபலி புரோட்டா அந்த மாதிரி போட்டிருக்கான். அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா இருக்கு சார், 40 ரூபா 50 ரூபா போடுறாங்க. அந்த சைடு வண்டியில போகும்போது பார்க்கும்போது அது இருந்துச்சு பாகுபலி புரோட்டா அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க, டிஃபரெண்டான ஒரு பேர் வச்சு சிவகாசி இது அப்படிங்கிறாங்க, சிவகாசி ரோஸ்ட்ங்கிறான். பார்த்தா அவன் ஏதோ ஒன்று இந்த சிவகாசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகால ரோஸ்ட் போடுறான் சார், பட்டாசு மாதிரி.
பட்டாசு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க. காரமா இருக்கு இல்லையா, அந்த தன்மை அங்க குறிக்கும். அவன் ஏதோ ஒரு பேர் வைக்கிறான், அதிகப்படியா காஸ்ட்லியா வந்து கொடுக்குறான். அப்ப அதெல்லாம் வர்றது வந்து ராகு குறிக்கும். சனிச்சந்திரன் ராகு குறிக்கும். இதே வந்து பெங்களூர்ல மோஸ்ட் ஆஃப் தி ஹோட்டல்ஸ் வந்து நின்னுட்டு சாப்பிடுற மாதிரி தான் சார் இருக்கும். அதான் மேடம். அப்ப அந்த அமைப்பு வந்துருக்கு மேடம். ஹோட்டல்ல இருந்தா கூட நின்னுட்டு சாப்பிடுறதுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருப்பாங்க. ஆமா, இதான் இன்னொரு ரகசியம் சொல்றாங்க. இந்த சனி சந்திரன் சேர்ந்தாவே வந்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமணங்கள் வந்து ஏதோ ஒரு ஜீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனடிக்ல வந்து கலப்பு திருமணங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். நம்ம சப்ஜெக்ட்ல கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க எப்படின்ட்டு. ஏதோ ரீதியா வந்து பாத்தீங்கன்னா கலப்பினங்கள் நம்ம இதுல வந்து ஜெனடிக்ல வந்துடும். கலப்பு திருமணங்களை பண்ற வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா அது கொடுத்துரும். சரிங்க, கேஷுவலா பண்ணிக்குவாங்க சார். அதுல வந்து எந்த விதமான ஒரு இதுவே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, அது வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? சனி வீட்டுல சந்திரன் இருந்தாலும் சரி, அதே அதுதான் சார். ஓகே சார், அவ்வளவுதான் சார். அந்த மாதிரி ஓகே சார். சனி வீட்டுல சந்திரன் இருந்தாலும் கோணத்துல திரிகோணத்துல இருந்தாலும் ஏன் சார்? ஆமா சார், ஆமா. ஆமா. சனி வீட்டுல சந்திரன் இருந்தாலும் அதே அமைப்பு தான். அதுல வந்து பாதி பர்சன்டேஜ் கொடுக்கும் சார், 50% கொடுக்கும். புரியுங்களா? ஏதோ ஒரு உணவுப் பொருள் சம்பந்தமா கண்டிப்பா தொழில் பண்ணிருப்பாங்க சார். பாரம்பரியத்துல வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருள் சம்பந்தமா கண்டிப்பா தொழில் பண்ணிருப்பாங்க. அத புரிஞ்சுக்கோ எதுக்காக சொல்ல வர்றாரு. சரிங்களா? அடுத்து வந்து வேற ஏதாவது சந்தேகம் இல்லை இல்லையா? ஒண்ணும் இல்லைங்க சார். ஓகே, இப்ப நம்ம ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரசன்ன முறையை நம்ம வந்து பார்க்கணும். சரி சார். இந்த பிருகுந்த நாடி முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வரும்போது எப்படி நம்ம வந்து பிரசன்ன முறையில் நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகம் இல்லாதவங்க ஒருத்தவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகம் இல்லாம வர்றாங்க சார். ஜாதகம் இல்லாமங்களும் உங்களை ஜாதகம் பார்க்க வருவாங்களா இல்லையா? பிரச்சனத்துல அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னைக்கு வர்றாங்களோ அந்த நாளுடைய கோச்சார கிரகத்தை வந்து போட்டுக்கணும். அதுல வந்து என்ன கிரக சேர்க்கை இருக்கோ அதை நீங்க பேசுனீங்க அப்படின்னா, நம்ம இந்த நாடி முறையிலே வர்ற மாதிரி அதே பலாபலன் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கும். அப்பதான் உங்களை தேடி வருவாங்க. புரியுதுங்களா? புரியுது சார். பிரசன்ன முறை அப்படிங்கிறது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ன முறை. அதுல வந்து எந்த நாள்ல வர்றாங்களோ அந்த நாளுக்கு உண்டான ராசி கட்டம் போட்டுட்டு அதுல வந்து என்னென்ன கிரக சேர்க்கைகள் இருக்கு அந்த தன்மைகளை நீங்க சொல்லும் போது கண்டிப்பா கரெக்டா இருக்கும். புரிஞ்சுங்களா? உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இங்க சனி இருக்கு சார், இங்க வந்து ராகு இருக்கு, குரு இங்க இருக்கா. இப்ப அவர் என்ன மாதிரி நிலையில வருவார் உங்களை பாக்குறதுக்கு? சனி ராகு தொழில் செய்யலான்னு வருவார் சார். தொழில் செய்யலான்னு வருவாரு. அவர் என்ன அமைப்பில் இருப்பார்? பயந்த நிலையில தான் இருப்பாரு. குரு நீச்சமா இருக்கா? ஆமா ஆமா, பயந்த நிலையில இருக்கு. ராகு சேர்க்கை இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப கண்டிப்பா ஒரு மஞ்சள் காமால வந்தவர் தான் உங்களை வந்து சந்திப்பாரு. காரணம் புரியுதுங்களா? சனி அப்படிங்கிறது குரு சனி சேர்ந்தாவே கம்ஃபர்ட்டா இருப்பாரா? ஆமா சார். குரு சனி சேர்ந்தாவே கம்ஃபர்ட்னு சொன்னோம் இல்லையா? எந்த தொழில் பண்ணாலும் கம்ஃபர்ட்டா இருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு பயந்த உணர்வோட தான் அவர் வருவார். அத வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஒரு 10 வயசு குழந்தைக்கு இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பெருசா நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. வெளியே போகும்போது கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஒரு 25 வயசு வரும்போது வேற மாதிரி வேலை செய்யும். 30 வயசுக்கு மேல வேற மாதிரி வேலை செய்யும். திருமணம் ஆகிறதுக்கு வேற மாதிரி வேலை செய்யும். அப்போ அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். புரியுங்களா? அது முக்கியமா இல்லையா? இப்ப குரு சுக்கிரன், குரு மேல சுக்கிரன் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அல்ல சுக்கிரனே இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப சுக்கிரன் இங்க இருக்கு அப்படின்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ராகுபடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன குழந்தை வந்தா என்னது பய உணர்வு தான் அது வந்து குறிக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுக்கணும். உடல் ரீதியா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அந்த குழந்தைய நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இங்க இருட்டு நேரத்துல எல்லாம் இங்க வெளியே போக வைக்காதீங்க. ஏன்னா சுக்கிரன் ராகு வந்து பாத்தீங்கன்னா பய உணர்வு குறிக்கும் இல்லையா? அந்த தன்மை வந்து அங்க குறிக்கும். புரியுதுங்களா? இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல செவ்வாய் ராகு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணு சொல்லுவீங்க? விபத்து இல்லாம பார்த்து வண்டியில போக சொல்லுங்கன்னு சொல்லலாம். புரியுங்களா? இப்ப ஒரு 25 வயசு இருந்தாங்கன்னா வண்டி வாகனங்கள்ல ஒரு 15 வயசுல இருந்தே இப்ப வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 10 வயசுலயே ஓட்டி பழகுறாங்க. பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வயசுலயே டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. நல்லா ஸ்பீடா தான் போறாங்க.
அப்ப இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கும்போது வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க, வண்டி எல்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தன்மையை நம்ம வந்து சொல்லணும். புரியுதுங்களா? இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா அது கோச்சாரத்தில் இருக்கும்போது உடனடி பலனா சார் அது. ஆமா சார், நீங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை பலன் சொன்னீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாக்டா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வருவாங்க. சரிங்க, நான் கோச்சாரத்துக்கே போகல சார், பிரசன்ன முறை நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரசன்ன முறை சொல்லிட்டு இருக்காரு சார். பிரசன்ன முறை இது புரியுதா இல்லைங்களா? புரியுது சார். இப்போ ஒரு ஜாதகம் இல்லாம வந்துன்னா கோச்சாரத்தை போட்டு நம்ம சொல்லணும்னு சொன்னோம். கோச்சாரத்தை போட்டு ஒரு பிறப்பு ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பலன் எடுப்பீங்களோ அதே மாதிரி பலனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கும்போது அபரிமிதமான ஒரு பலனை வந்து கண்டிப்பா கொடுக்கும். சரிங்க சார், அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு சுக்கிரன் கேது இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் கேது இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புல வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கோச்சாரத்துல இந்த மாதிரி அமைப்பு வர்றாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மனைவி கூட வந்து அவங்க பிரச்சனையா இருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் பணம் கொடுத்து வந்து வெளியில லாக் ஆயிருப்பாங்க. பணம் கொடுத்து சுக்கிரன் ராகு இருக்கிறவங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. வட்டி வரவு செலவு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, வரவு செலவு பண்ணுவாங்க இல்லையா, இந்த சுக்கிரன் ராகுங்கிறது அதிகமான வட்டி, இவர் அதிகமான வட்டி கொடுக்கிறவரா இருப்பாரு, அதிகமான வட்டி வாங்குறவராக இருப்பாரு. ராகு இருந்தா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றப்பட்டது. சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஆசை காட்டி மோசம் பண்ணுவாங்க இல்லையா. இப்ப ஏதோ ஒரு திட்டம் சூப்பரான ஒரு ஸ்கீம் இருக்கு, இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு பணம் வரும், அல்லது ட்ரேடிங்ல இவ்வளவு போட்டா இவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி போய் ட்ரேட் பண்றாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் போய் லாக் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்மையில மாற்றதுனால. கூடவே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் புதன் கேதுன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் புதன் கேது அப்படின்னு வச்சுக்கோங்க, கேதால ராகு இருந்தாலும் இவரு தேவையெல்லாம் போய் மாட்டிக்குவார். பணம் வரும், இவர் 1 லட்ச ரூபா வருதுன்னா 2 லட்ச ரூபா மாட்டிக்குவார். இவருக்கு 1 லட்ச ரூபா லாஸ் ஆனா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவருக்கு என்ன மாதிரி தோணும் அப்படின்னா, ராகு கூட இருக்கிறவருக்கு 1 லட்ச ரூபா லாபம் வந்துச்சுல அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும், 2 லட்ச ரூபா போனது வந்து கண்ணுக்கு தெரியாது. இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே பொத்தி சேகரிச்சுட்டே இருக்கு சார், பணத்தை அப்படியே போய் எடுத்து பயன்படுத்தாம அப்படியே போய் சேகரிச்சுட்டே இருக்கும். திடீர்னு இந்த கோச்சார ரீதியா ராகு வரும் இல்லையா, இப்ப ஒரு சுக்கிரன் கேது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஒரு அமைப்பு. இப்ப இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ராகு இந்த இடத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்க வந்து கேட்டுருவாங்க சார், மொத்தமா தூக்கி கொடுத்துருவாங்க. இத்தனை நாள் சேமிச்சு வச்ச பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு அப்படிங்கறத அபகரிச்சுட்டு போயிடும். புரியுங்களா? அப்ப அந்த சுக்கிரனுக்கு திரியோணத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. காரணம் புரியுதா எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்ட்டு? ஓகே. நாடி முறையில வந்து எப்படி பலன் பாப்பீங்களோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இந்த பிரசன்ன முறையில வந்து நீங்க வந்து பலன் பார்க்கணும். அது என்னென்ன கிரக சேர்க்கைகள்லாம் வெளிப்படுத்துது, என்னென்ன பலன் எல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து பலனா சொல்லணும். இதுல சந்தேகம் இருக்கா? யாராச்சும் சந்தேகம் இருந்தா சொல்லலாம். ஓகே. சுரேஷ் சார், வேற சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்க சார். ஐயா எனக்கு சந்தேகம் இல்ல இல்லைங்கய்யா. ஓகே, அதான் நாளைக்கு பாடம் எடுக்கும்போது சரியாயிடும். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு ஜாதக அமைப்பு நான் எழுதுறேங்க. சொல்லுங்க சார். இது இவர் வந்து ஒரு ஆண் ஜாதகர், வயது வந்து பாத்தீங்கன்னா 25 வயசு. ஆண் ஜாதகர், வயது வந்து பாத்தீங்கன்னா 25 வயசு. இப்ப இவருக்கு பெரும்பாலான கிரகங்கள் வந்து எந்த கிரக பிடியில் இருக்கு? கேது பிடியில இருக்கு சார். கேது பிடியில இருக்கு. கேது பிடியில ராகு கூட வராது சார், கேது பிடியில தான் பெரும்பான்மையான கிரகங்கள் இருக்கு. ஆமா, புரியுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? சூரியனோட வீட்டுல ராகு இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வீட்டுல வந்து ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்பாவுக்கு வந்து பல வகையான பாதிப்புகளை கொடுக்குன்னு சொன்னமா இல்லையா?
இவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து தந்தை இழந்தவர் சார். சின்ன வயசுனா ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து தந்தை இழந்துட்டாரு. அது வந்து என்னோட தம்பியோட ஜாதகம் தான், சித்தப்பா பையனோட ஜாதகம். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வருடத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தந்தை இழக்கிறாரு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இத்தனை கிரக நெருக்கடியா இருக்கு இல்லையா? ஆமாங்க. இப்ப நெருக்கடியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய குடும்பம், நெருக்கடியான குடும்பம் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கேதுபிடியில வந்து உறவுகள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிக்கனமானவன்னு சொல்லலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தாதவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல பரிவர்த்தனை இருக்கான்னு பாருங்க. ஒரு கிரக பரிவர்த்தனை இருக்கு பாருங்க. சனியும் குருவும் பரிவர்த்தனை. சனி குரு வந்து பரிவர்த்தனையா இருக்கு. அதாவது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா இல்லாதங்காட்டிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த கொடுப்பினையா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா சனி குரு சேர்ந்தாவே வந்து கொடுப்பினைன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இவனுக்கு என்ன அமைப்பில் இருக்கு? சனி வந்து எந்த கிரகத்துக்கு கூட இருக்கு? சனி செவ்வாயோட இருக்கு. சனி செவ்வாயோட இருக்கு. என்ன தொழில் பண்ணுவார் அவரு? அவர் வந்து இந்த இரும்படிக்கிற வேலை, இந்த இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சார். ஒரு கம்பெனி இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லலாம் இல்லையா? இவருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க அப்பா இல்லாதங்காட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மாமா முறையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குது. வேலை வாய்ப்பு கிடைக்குது. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு தேவையான படிப்பு செலவு எல்லாத்தையுமே அவங்க ஏத்துட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களே படிக்க வைக்கிறாங்க. அங்கேயே வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இப்ப வந்து பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆயிட்டான். வயசு வந்து 25 வயசு தான். கிட்டத்தட்ட இப்ப ஒரு 30,000 ரூபாய் பக்கம் சம்பளம் வாங்குறாரு. பர்மனன்ட் ஜாப் சார். என்ன வேலைங்க சார் அது? ஒரு கம்பெனி சார். ஒரு கம்பெனி கவர்மெண்ட் ஜாபுக்கு ஈக்குவலான கம்பெனி சார். அந்த கம்பெனி பேர் சொன்னா கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. கம்பெனி பேர் சொன்னாவே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நிகரான ஒரு இது. கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா ஒரு பெண்ணை கொடுப்பாங்க இல்லையா? தயாரிப்பா சார்? தயாரிப்பா? சார் தயாரிப்பு. ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சரிங்க சார். ஓகே. யூனிஃபார்ம் போட்டுட்டு போவாரா சார்? ஆமா சார், கண்டிப்பா யூனிஃபார்ம். ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்தா யூனிஃபார்ம் ஜாப். புரிஞ்சுதுங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட இது இருக்கிற அடிக்க ஃபேமிலியில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருப்பாங்க சார். ரொம்ப ஒல்லியா தான் இருப்பாங்க. செவ்வாய் மட்டும் எந்த வீட்டுல இருக்கு? செவ்வாய் வந்து குரு வீட்டுல இருக்கு சார். குரு வீட்டுல இருக்கா? சனி கூட சேர்ந்துருக்கு இல்லையா? குருவோட வீடு சனியோட செவ்வாயா? இப்ப இவன் போன காட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிவர்த்தனை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த உபயராசிகள் ஒரு கிரகம் சம்பந்தப்படும் போது 2 டைம் நடக்குன்னு சொன்னமா இல்லையா? ஆமா சார், ஆமா சார். உபயராசியில் ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா 2 டைம் கொடுக்குன்னு சொன்னமா இல்லையா? ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ஆரம்பத்துல. அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே இவரோட கம்பெனிக்கே போய் வேலைக்கு போறாரு. இன்டர்வியூ போறாரு, வந்துட்டாரு, திரும்பி வந்துட்டாரு. இதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து 2வது டைம் ட்ரை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப மார்க் கம்மி தான், பெரிய அளவுல படிக்க மாட்டார். அப்ப வந்து இதை பண்ணி அவங்க அப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லி அங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிருக்கு. இப்ப வந்து அடுத்த 6 மாசத்துல கன்ஃபார்ம் ஆக போகுது. இப்ப அவங்களே வந்து 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல லெவல்ல இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு அப்படிங்கிறது சூரியனை சாப்பிட்டுருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேது ரொம்ப நெருக்கடியில் இருக்கு இல்லையா? அப்ப வந்து அவர் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டார். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆபரேஷன்ல தான் வந்து அவர் இறந்துட்டார். அப்ப அதிகமான கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேது பெட்டியில் இருக்கும்போது ஏதோ ஒரு நெருக்கடியில வந்து தள்ளிக்குவாங்க. ஹார்ட் ஆபரேஷன், அவர் ஹார்ட் பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா சூரியன் கேது இருக்கு இல்லையா? ஹார்ட் பிரச்சனை இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பத்துல கிரகங்கள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்க குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசின்னு எடுத்துக்கோம். டாஸ்மார்க் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த கும்பம் வந்தாவே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீதியா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு பழகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து வந்துடும். அவங்க அப்பா வந்து நல்லா குடிச்சு பழகிட்டார். புரிஞ்சுங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அவரோட ஜாதக அமைப்புல லக்னமே இதுதான் சார். லக்னமே நம்ம வந்து மீன் பண்ணவே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? சந்திரன் இங்கதான் சார் இருக்கு. சந்திரன் இங்கதான் இருக்கு. சாரி, செவ்வாய் இங்க இல்ல, சந்திரன் இங்க இருக்கு. சந்திரன் அந்த அமைப்பில் இருக்கு. இப்ப இந்த மன அழுத்த பாதிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? அவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமானுஷமான தாக்குதல் வந்து இருந்துச்சு. சரிங்க. இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்க நெருங்கிய உறவுகள்கிட்ட இருந்த என்னென்ன மாதிரி அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்து செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க நாடி ரீதியா பல வகையான ரகசியங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புலப்பட ஆரம்பிக்கும். புரியுங்களா? ஏன்னா இதுல நீங்க கண்டுபிடிக்காத விஷயமே இருக்காது சார். எல்லாமே வந்துடும். எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. நெகட்டிவான விஷயத்தை சொல்லவே வேண்டாம். நெகட்டிவான விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா
கண்டிப்பா வந்து அது ஆக்டிவேட் ஆயிரும். அவன் வாயில விழுந்தா நம்ம முடிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எப்பவுமே பேர் எடுத்துடக்கூடாது. நல்ல விஷயத்தை வந்து நீங்க சொல்லுங்க. அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல வகையான அனுபவம் தானே. நீங்க நல்லா இருக்கான்னு சொல்லி நல்லா இருந்தானா நல்லது தானே. நெகட்டிவா இருந்தாலும் ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிடலாமா சார்? ஜாகிரதையா இருந்தாலும் சொல்லுங்க. அதை வந்து நாசூக்கா சொல்லுங்க. ரொம்ப போய் அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா தப்பா போயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆமா. இப்ப என்ன அப்படின்னா நீங்க எதை வந்து மேடம் விவரிக்காம அதுக்கான பரிகாரத்தை மட்டும் சொல்லிடலாமா? பரிகாரம் மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு இது வந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொல்லி வச்சிரு. புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க, எதுக்காக சொல்ல வர்றா அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த பரிவர்த்தனை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடுப்பணி கம்ஃபர்ட் வந்துருது. புரிஞ்சுங்களா? இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் என்ன மாதிரி வரும்? பெண் தேடி வருமா? ஆமா சார். 25 வயசுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பெண் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த வேலை வந்து அந்த மாதிரி ஒரு வேலை, ஒரு கம்பெனி ஜாப் அப்படி வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் வேலை, சனி ஞாயிறு வந்து லீவு, போனஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. இயர்லி வந்து பாத்தீங்கன்னா இன்சென்டிவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. லாக்டவுன் காலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி கிடையாது, 31ஆம் தேதி சம்பளம் போட்டுருவாங்க அவங்க கம்பெனில. இப்ப சப்போஸ் வந்து 31ஆம் தேதி லீவ், 30ஆம் தேதி லீவுன்னு வச்சுக்கோங்களேன், 28ஆம் தேதி கம்பெனி இருக்கு. இப்ப 28ஆம் தேதி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சனி ஞாயிறு வந்து பாத்தீங்கன்னா 29, 30னா 28ஆம் தேதி சம்பளம் சேலரி வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. போனஸ் வந்து ஒரு மாசம் முன்னாடியே கொடுத்துருவாங்க. தீபாவளி போனஸ் வந்து இப்ப ஆயுத பூஜை டைம்ல எப்பவுமே கொடுத்துருவாங்க, அந்த வீக்கோட லாஸ்ட் டேல. இப்ப வெள்ளிக்கிழமை லாஸ்ட் டே வரைஞ்சுன்னா வெள்ளிக்கிழமை வந்து சம்பளம் கொடுத்துருவாங்க. வியாழக்கிழமை லாஸ்ட் டே, வெள்ளி சனி ஞாயிறுனா வியாழக்கிழமை வந்து சம்பளம் கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு பெரிய கம்பெனி, ஃபாரின் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தேடி வந்துட்டு இருக்கோம் ஏன் சார்? ஆமா ஆமா. அப்ப இது வந்து புலிவால பிடிச்சது தான் சார். அவனால எங்கேயுமே நகர முடியாது. இப்ப குரு வந்து கேள்விப்பட்டீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருப்பாரு. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் சார். குரு கேது அப்படிங்கிறது வந்து ஒரு வெளியே வர முடியாத ஒரு இது சார், புலிவால பிடிச்சுக்கிறது தான். 2 மணிக்கு இவன் தூங்கினாலும் 5:30 மணிக்கு அவன் முழிச்சு எந்திரிச்சு கிளம்பிடுவான் வேலைக்கு பார்த்துட்டு. எங்கடா வேலைக்கானன்னு பார்த்தா அவன் கிளம்பி இப்ப கூப்பிட்டு பார்த்தோம்னா அங்க வேலையில் இருக்கும் அப்படின்னு. காரணம் புரியுதுங்களா? அப்ப இந்த குரு கேது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த குண்டு செட்டிலேயே ஒரு குதிரை ஓட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குறிக்கும். கடமை கண்ணையும் கட்டுப்பாடு அப்படியே அவ்வளவுதான் சார், அந்த வேலையை பார்ப்பார். பட் இவங்க இந்த ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை இருக்கு சார். அந்த கேது இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த செவ்வாய் வந்து எங்க இருக்காரு? குரு வீட்டுல இருக்காரா? சனி கூட இருக்காரா? ஆமா சார். இப்ப இந்த பரிவர்த்தனை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா குரு வந்துருதா? இவரு அதே இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறாரு. இவருக்கு வந்து எதை பத்தியுமே கவலையே கிடையாது சார். நல்லா தூங்குவார். குரு வீட்டுல இருந்தா வந்து ஒரு சொகுசு வந்துரும் சார். எந்த அளவுக்கு குரு வீட்டுல இருக்கோ அதுக்கு வந்து ஒரு சொகுசு வந்துரும். புரிஞ்சுதுங்களா? இவருக்கு அழகா ஒரு சொகுசான ஒரு வேலையை வந்து பாக்குறாரு. இவர் இந்த கேதுபடி இதுல வேற ஏதாச்சும் கிரகப்படியில் இருக்காரா? இல்ல இல்லையா? அண்ணன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. தம்பி வந்து பாத்தீங்கன்னா நல்லா குண்டா இருப்பாரு, நல்ல ஹைட்டா இருப்பாரு. அண்ணன் பாத்தீங்கன்னா தம்பி மாதிரி இருப்பாரு, தம்பி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் மாதிரி இருப்பாரு. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பல வகையான விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க நெருங்கிய ஜாதகத்தை வந்து நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. நாடி முறையில வந்து எந்தெந்த மாதிரி உங்களுக்கு வந்து பலனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுக்கும் போதே நிறைய விஷயங்கள் வந்து புலப்பட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை சுய ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. என்னென்ன வகையான தத்துவம் வந்து அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியமா இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன காரணம் வந்து பிரதிபலிச்சிருக்கு, கிரக ரீதியா வந்து உங்களை எப்படி வந்து தாக்குதல் நிகழ்த்தி இருக்குது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னாவே பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து புலப்பட ஆரம்பிக்கும். இது ஏதாச்சும் புரியலன்னு சொல்லலாம், வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட்ல சந்தேகம் இருந்தா கூட சொல்லலாம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஜாதகர் வந்து குருயா? ஆமாங்க. அவருக்கு 4ஆம் பார்வை கிடையாது இல்லையா? 4ஆம் பார்வையில கேது சூரியன் புதன் இருந்தா அப்ப அந்த கேது வந்து அப்பா பாதிக்காதா? ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க அப்படியே கட்டத்தை சொன்னீங்கன்னா சௌரியமா இருக்கும். சொல்லுங்க, ஜாதக அமைப்பு சொல்லுங்க. மீனத்துல குருவையா? ஓகே. மிதுனத்துல சூரியன் புதன் கேது, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சனி எங்க இருக்கு சார்? குருவுக்கும் ஜாதகரை பார்க்கணும், சனிக்கும் பார்க்கணும்னு சொல்லி இருக்குமா இல்லையா? சனிக்கு சரி கனியில இருக்கியா? கண்ணில இருக்கு இல்லையா? ஓகே. இப்ப இவருக்கு 4ஆம் பார்வை கிடையாது. ஆமா ஆமா. அப்ப அது அப்பாவையும் படிப்பும் பாதிக்காதா? பாதிப்பு இருக்காது. கண்டிப்பா பாதிக்கும், பெரிய அளவுல பாதிக்காது. கண்டிப்பா பாதிக்கும், பெரிய அளவுல பாதிக்காது.
இவர் போய் வேற எப்படி ஏதோ அது ஒரு படிச்சிருவாரு. ஐயா என்ன நாலாம் பார்வை அப்படின்னா தானேயா? சார் இது என்னன்னா இப்ப இந்த ஜாதகருடைய இது அமைப்பு இல்லையா, புதன் அப்படிங்கிறது ஜாதகருடைய புத்தி தான். இது ஜாதகர் அமைப்பு இருந்தா கூட ஜாதகருடைய புத்தி தான் அது. ஆ, அந்த புத்தி இவர் என்ன நுட்பமா இருந்தா கூட இந்த ஜாதகருக்கும் பயன்படாது. ம், குரு அப்படிங்கிறது ஜாதகரா இல்லையா? ஆமா. ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்துல ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகருக்கு வந்து அது பயன்படுற மாதிரி இருக்கும். நல்லதோ கெட்டதோ அப்பாற்பட்டது. சனி சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து கொடுப்பினையா அது வந்து நடக்கும். இப்ப நேற்று ஒரு உதாரண ஜாதகம் பார்த்திருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல வந்து ஒரு பெண் ஜாதகத்துல மீனத்துல வந்து சுக்கிரன் இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருந்துச்சு. இல்ல இங்க சனி இருந்துச்சு. சனி ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் கேதுவும் இருந்துச்சு. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கா? சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கு கேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் கிடையாது. ஆனா சனி வந்து கொடுப்பினை காரகமா இருக்கிறதுனால, சனி சந்திரன் கேதுவா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கோச்சார கேதுங்கிறத வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஆமா, இப்ப இவருக்கு நாலாம் பார்வை தான் எதுவுமே இல்லையா? அப்ப பயன்படாத சொல்லலாமா கேக்குறேன். பயன்படாதுன்னா இவருக்கு இது வந்து கிடைக்காதுன்னு அர்த்தம் சார். கிடைக்காது, அவ்வளவுதான். இவர் படிச்சதை வந்து பயன்படுத்த மாட்டார். என்ன வித்தை படிச்சிருந்தாலும் இவர் வந்து பயன்படுத்த மாட்டார். படிக்கிறது அவர் வேற ஏதோ ஒண்ணு பயன்படுத்திட்டு இருப்பார். சரியா. இதுல சூரியன் இருந்தா புரியல சார். அந்த கேது பக்கத்துல சூரியன் இருந்தா கேது சூரியன் பக்கத்துல இருக்கு, இங்கதான் இருக்கு. சரி சரி. சூரியன் இங்க இருக்குல்ல, வேற எங்க இருக்கு? சந்திரன் எங்க இருக்குங்க? இதை யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த கிரக காரக உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகங்கள்லாம் சம்பந்தப்படுதோ அந்த உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தும். அது நன்மையோ தீமையோ வந்து பாத்தீங்கன்னா அதை அனுபவிப்பாங்க. இதே வந்து அனுபவிப்பார் இந்த ஜாதகர், கம்மியா அனுபவிப்பார். 50% அதை வந்து அனுபவிக்கு உண்டான ஒரு தன்மை வந்து குறிக்கும். அது நீங்க நிறைய அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் சார். சரிங்க. நீங்களா வந்து யோசிச்சு பாருங்க என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக ஓகே, மகிழ்ச்சி. நாளைக்கு நம்ம மேடம் சொல்லுங்க. சனி புதன் வீட்டுல இருக்கலாம் எடுத்துக்கலாம் மேடம். சனி புதன் வீட்டுல இருக்கிறத எடுத்துக்கலாம். இது என்னன்னா முழுமையான ஜாதகம் போடும்போது தான் சார் அது தெரியும். இப்ப இந்த ரிஷபத்துல ஏதாச்சும் கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபத்துல ஏதாச்சும் கிரகம் இருக்கா? ஐயா இல்லையா. ஓகே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல ஏதாச்சும் கிரகம் இருக்கா? கும்பத்துல இல்லையா. கும்பத்துல ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, பூராத்தையும் சொல்லுங்க சார். ஆமா சார். ஐயா சுக்கிரன் வந்து கடகத்திலையா. ஓகே. செவ்வாய் வந்து சிம்மம். சனி வந்து கன்னி, துலா விருச்சிகம், தனுசு. ஓகே, இது வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. 1 2 3. சந்திரன் வந்து 3 4 5 6. சந்திரன் கும்பம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இப்ப இந்த கேது அம்சம் இருக்கு இல்லையா. இப்ப சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது இருக்கு இல்லையா. இந்த காலத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கிட்ட வந்து கொடுத்துரும். சந்திரன் இருந்து வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து எடுத்துக்கும் சார். குரு வந்து எடுத்துக்கும். புரியுதுங்களா? அந்த அமைப்புல நீங்க வந்து பாக்கணும். பாதிப்பு வந்து 25% தான் இருக்கும். ஆமா. இப்ப என்னன்னா ஒரு முழுமையான ஒரு ஜாதகம் போடும்போது எந்தெந்த கிரகம் எது கூட கனெக்ட் ஆகுது அப்படிங்கறது வந்து புரிய முடியும். நீங்க சந்திரன் சொல்லாம அப்படின்னா நீங்க பலனை தப்பா போயிடும். சரிங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போதே முழுமையான ஒரு ஜாதகம் அமைப்பு போடும்போது தான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். மத்தவங்களுக்கும் புரியும். புரிஞ்சாதான் சார் நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு சிந்திப்பீங்க, ஏதாவது ஒரு நீங்க அதுல ஒரு செயல்படுத்துவீங்க. அதுக்காக சொல்றேன். சரிங்க சார். நாளைக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரிகார முறைகளையும் நம்ம கோச்சார முறைகளையும் நம்ம வந்து பார்ப்போம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு. நாளையோட வகுப்பு முடியுது. சரிங்களா? இன்னைக்கு ஒரு இதா இருக்கும். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட நீங்க வந்து குரூப்ல வந்து கேட்டுக்கணும்.